இப்போ பெருமை தெரியாமல் நம்ம நேரடியாக நூலுக்குள்ளே போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஒரு கடைக்கு போகிறோம், ஸ்வீட் கடை, அப்படியே ரேக்காக அடுக்கி வச்சுருப்பான். நம்ம எல்லாத்தையும் வாங்க முடியாது. அதில் ஒரு சாம்பிள் கொடுங்க, ஒன்று எடுத்து போட்டுப்பா, நல்லாயிருக்கு, சரி ஓகே, அரை கிலோ கொடுங்க, நல்லாயிருக்கு, ஒரு கிலோ, இப்படி தான் வாங்குவோம். அப்போ அதுபோல் நூலினுடைய பெருமையை முதல்ல தெரிந்து கொண்டால்தான் நமக்கு எப்பேற்பட்ட நூலை சுவாமி கொடுத்து உணர்த்துகிறார் அப்படின்ற இந்த சிறப்பு நமக்கு தெரியும். நமக்கு சேக்கிழார் பெருமானே நூலுக்கு திருநாமகரணம் செய்கிறார். திருத்தொண்ட தொகை விரி அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமானே நூலுக்கு 37வது திருப்பாடல் திருமலை சிறப்பில் நாமகரணம் செய்கிறார். அதே போல் பாயிரத்தில் 2 இடத்துல சொல்கிறாரு. விநாயகருடைய காப்புச் செய்யுள் பாடுவார் 3ஆம் திருப்பாடல் எடுக்கும் மாக்கதைன்னு. அதில் சொல்லும் பொழுது மாக்கதைன்னு அவரே திருநாமகரணம் செய்கிறார். அதைத் தொடர்ந்து 10வது திருப்பாடல் பாயிரத்தில் சொல்லுவார், இங்கு இதன் நாமம் கூறின் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லக்கூடிய அந்த இடத்துல திருத்தொண்டர் புராணம் என்பாம். இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் 2 மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையுள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். அப்போ அவரே நாமகரணம் செய்து விட்டார். சில நூல்கள் நாமகரணம் செய்யப்படாமல் வரும்பொழுது பலவிதமாக அதன் பெயர்கள் மருவி விடுகிறது. உதாரணத்துக்கு திருவாசகம் இருக்குது. நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாசகன்னு அதுக்கு நாமகரணம் வைக்கல. அது பின்னே வந்த பெரியவர்கள் சூட்டின நாமகரணம் தான். அவர் அதுக்கு சொன்ன பெயர் என்னன்னா குழைத்த சொல் மாலை. அடியன் சொன்ன குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி அப்படின்னு தான் பெருமான்கிட்ட தன்னுடைய பதிகத்தை திருவடியில் அப்படியே போற்றி பரவுகிறார். அப்போது பின்னாடி நாமகரணம் பலவிதமாக வந்துவிடக்கூடாது. அதுக்காக நான் எதை சொல்ல போகிறேன்றத திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்ட தொகை விரி, இப்படி 2 இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இப்படி வழங்கப்பட்டாலும் நமக்கு இன்று பொதுவாக சொல்லப்படக்கூடிய பெயர்னு பார்த்தோன்னா பெரிய புராணம். பெரிய புராணம் சொன்னால் எல்லாருக்கும் தெரியுது. திருத்தொண்டர் புராணம் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சைவ உலகத்திலே பயின்று வந்த அடியார்களுக்கு மட்டும்தான் திருத்தொண்டர் புராணம் என்ற நாமம் தெரிகிறது. ஏன் பெரிய புராணம்னு இதுக்கு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டால், ஐயா குறிப்பிட்ட மாதிரி அந்த செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்ற அந்த ஒரு சொல்லாடலில் இருந்தும் ஔவையார் வாக்கியம் அதற்கு மேற்கோளாக காட்டுவார்கள். ஔவையார் ஒரு முறை முருகப்பெருமான் திருவருட்காட்சி கொடுத்து ஔவையார்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, பெரியது எது அப்படின்னு 2-3 கேட்பாங்க. நமக்கு பாடத்துக்கு சம்பந்தமாக பார்ப்போம், சிந்தனைக்கு சம்பந்தமாக. பெரியது எது அப்படின்னு கேட்டவுடனே, பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம். அகத்தியராக கையில் கடல் எடுத்து ஆசமனம் பண்ணிடுவார். குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ பூமிக்கு சிறு மண், பூமியோ அரவின் ஒருதலை பாரம், அறவோ உமையம்மை சிறு விரல் மோதிரம், உமையம்மையோ இறைவர் பாகத்து அடக்கம், இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்து அடக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படிம்பார் ஔவையார். அற்புதமாக சொன்ன உடனே அப்போ தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது என்பதால் பெரிய பெருமையை கூறும் புராணமாதலால் இது பெரிய புராணம், பெரியர் புராணம், பெரிய புராணமாக அற்புதமாக நாமகரணம் இன்று சைவர்களால் வழங்கப்படுகிறது. பெரியவர்கள் சூட்டியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பெரிய புராணம் என்கிற நம்முடைய இந்த நூல், சேக்கிழார் பெரிய புராணம் பாடிய காவிய ஆசிரியராக மட்டும் இல்லைங்க. பெரிய புராணம் நம்ம சேக்கிழாருக்கு 4 விதமான தனித்தன்மைகள் தென்படுகிறது. எப்படி சொல்கிறாங்கன்னா, நூலாசிரியர், உரையாசிரியர், போதக ஆசிரியர், ஞானாசிரியர் அப்படின்னு சொல்லி 4 நிலைப்பாடுகள் சேக்கிழாருடைய அந்த பன்முக தன்மை தெரிகிறது. இந்த 4ம் ஒருத்தரே கொண்டு இருப்பாங்களான்னா உலகத்தில் காண்பது மிக மிக அரிது. நம்ம சேக்கிழார் மாதிரி பெரிய ஞானிகள் ஒரு சிலருக்கு தான் இது போன்ற தன்மைகள் வெளிப்படும். எப்படி சொல்கிறாங்க, நூலாசிரியர்னால் நமக்கு தெரியுது, பெரிய புராணம் பாடியிருக்கிறார், திருத்தொண்டர் தொகை புராணம், திருத்தொண்ட தொகை விரி, பெரிய புராணம் பாடியிருக்கிறார். அப்போ நூலாசிரியர், அது எளிமையாக தெரிகிறது. அடுத்து உரையாசிரியர் எப்படி உரை செய்கிறார்னா, திருப்பாசுரம் அப்படின்ற நம்முடைய காழிப்பிள்ளையாரோட அந்த பதிகத்துக்கு
அந்த பாடலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 பாடலில் விரிக்கிறார். ஏன்னா அது அவ்வளவு செறிவான பாடல். சிவஞான போதமும் பாசுரமும் சமப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அவ்வளவு பொருள் பொதிந்தது. புரிஞ்சுக்கிறவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக அதை விரித்து அவரே உரை செய்கிறார். இது போல சில இடங்களிலே உள்ளே உரை செய்த காரணத்தால் இவர் ஒரு உரையாசிரியராகவும் அந்த பன்முக பார்வையில் அவர் மிளர்கிறார். அதே போல போதக ஆசிரியர் சமணர்களுடைய காப்பியத்தை சீவக சிந்தாமணியை நம்முடைய அனபாயச்சோழன் படித்து வரும் பொழுது இந்த சீவக சிந்தாமணி நம்முடைய உலகியல் வாழ்க்கை இன்பத்துக்கு மட்டும்தான் உதவுன்றதை சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். சமணர் பொய் நூல் இது மறுமைக்கும் ஆகாது இம்மைக்கும் அற்றே வள மறுவுகின்ற சிவகதை இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதி. இது எங்கே இருக்குன்னா நம்முடைய சேக்கிழார் பெருமானோட புராணத்தில் ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, அதில் இருக்குது. இந்த இது அங்கே உமாபதி சிவம் பாடிய பாடல். இது என்ன சொல்கிறாருன்னா, சீவக சிந்தாமணியாகிய இந்த நூல் மறுமைக்கு உதவாதுப்பா, இம்மைக்கு உதவுமா, இம்மைக்கும் உதவாதுப்பா. அப்போ ரெண்டுக்கும் உதவுறது சிவகதை தான் இம்மைக்கும் உதவும் மறுமைக்கும் உதவும் அப்படின்னு சொல்லி அங்கே அற்புதமாக அவர் குறிப்பிடுவார். குறிப்பிட்ட உடனே அதன் பிறகுதான் அவர் பெரிய புராணம் சம்பந்தமான செய்திகள், சிவகதைனா என்ன, அதை யார் பாடியிருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டு அந்த புராணம் விரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஞானாசிரியர். எப்படி ஞானாசிரியராக நம்முடைய சேக்கிழார் பெருமான் போற்றப்படுகிறார்னா, இந்த ஞான நூலினை நாம் எடுத்து ஓதுந்தோறும் உள்ளிருந்து ஞானத்தை ஊற்றாக பெருக்கெடுக்க செய்வார். எப்படி அப்படின்னு கேட்டால், தினசரி சூரியன் உதிக்கும் பொழுது தாமரை மலருமா, தாமரை மலருந்தோறும் தேனை வாரி வாரி சுரக்குமா. சூரியனை கண்டாதான் தாமரை மலரும், மலர்ந்த உடனே தேனை சுரக்கும். 7 நாள் வரைக்கும் தாமரையில் தேன் சுரக்குமா. அதுக்கப்புறம் அந்த இதழ்கள் கொட்டிடும், தேன் சுரக்காது. ஆனால் நம்முடைய தொண்டமா கதையாகிய திருத்தொண்டர் புராணமோ நாம் எவ்வளவு காலம் அதை ஓத 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 நமக்கு ஞானத்தை சுரந்து 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 நம்மை படிநிலையில் மேலே ஏற்றி ஏற்றி பெருமான் திருவருளுக்கும் அடியார் திருவடிக்கும் அண்மைப்படுத்தும் நம்மளை. அது நம்முடைய இந்த ஞான நூலுக்குள்ள தனிச்சிறப்பு. அப்போ ஞானாசிரியராகவும் நம்முடைய சேக்கிழார் பெருமான் திகழ்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பான நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளி செய்த அந்த நூலை பற்றி ஞான சாஸ்திரமாகிய திருக்களிற்றுப்படியார் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, செய்தற்கரிய செயல்பலவும் செய்து பலர் எய்தற்கு அரியதனை எய்தினார்கள். ஐயோ, நாம் செய்யாமை செய்து செயல் அறுக்கலாயிருக்க செய்யாமை செய்யாதவாறு சொல்றாரு. அதாவது நம் பொருட்டு இறங்கி பாடுறாருங்க. நம் பொருட்டுனா என் போன்றவருக்கு சொல்லிக்கிறேன், பெரியவங்களை உட்படுத்தி சொல்லலை. என்ன சொல்றாரு, நாயன்மார்கள் எப்படிப்பட்ட செயல்களை செய்தார்கள் என்றால், இந்த உலகில் அறம் மரம், பாவம் புண்ணியம், நல்வினை தீவினை, இப்படி 2 நிலையாக எல்லா வினைகளும் அமைந்திருக்க, இவர்கள் பசு புண்ணியமாகிய நல்வினை செய்யாமல் சிவபுண்ணியமே செய்தார்கள். இவர்கள் நாயன்மார்கள் சிவபுண்ணியமே செய்தார்கள். அப்படி செய்த செயல் செயற்கு அரிய செயல். அது நம்மால் வணங்கத்தக்க நிலையில்தான் இருக்கே தவிர நாம் கை கொள்ள முடியுமானா அது பெருமான் திருவருள், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பெருமான் திருவருள் செய்தால் அது கூடும். ஏன்னா அவர்களை பார்த்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அப்பாவை பார்த்தா குழந்தை வளரும் இல்லைங்களா, அதுபோல் நாயன்மார்கள் அருள்வர்களாக பார்த்து அவர்களைப் போல நாமும் தொண்டு செய்வதற்கு முயற்சி செய்யலாமே தவிர அவர்கள் நிலை என்றைக்குமே கலங்கரை விளக்கம் தான். அது காட்டுற ஒளியில தான் நாம் நடை பயில முடியுமே தவிர நாம் என்றும் ஒளி பரவும் அளவுக்கு நமக்கு பக்குவம் திருவருளால் வாய்க்க வேண்டும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ என்ன சொல்றாரு, அவர்கள் இப்படி செயல் பலவும் செய்து பலர் எய்தற்கு அரியதனை, பெருமான் திருவடியாகிய அந்த முத்திப்பேரினை எய்தினார்கள். நம்ம உலகியலாக உழலக்கூடியவனை பார்த்து சொல்கிறோம், ஐயோ நாம் செய்யாமை செய்து 2 பிரிவாக பார்த்தோம் இல்லைங்களா, அறம் மரம் பாவ புண்ணியம். புண்ணியத்தை செய்யி பரவாயில்ல, செய்ய முடியலனா கூட உற்று, பாவம் செய்யாமலாச்சும் இரு, இப்படிதான் நீதி நூல்கள் போதிக்குது. இப்போ செய்யாமைன்றது மரம். நீங்கள் மரத்தை செய்யாமலாவது இருங்கள் அப்படின்னு சொன்னாலும்
செய்யாமை செய்யாதவாறு எப்படி இருந்தாலும் நல்வினை தீவினை ஈட்டிக் கொண்டதான் இருக்கு உயிர். பிறந்த உயிர் அனைத்தும் நல்வினை தீவினை ஈட்டியபடியே உள்ளது. அப்போ நம்மால் இந்த பாவ புண்ணியத்தை கூட ஈட்டாமல் இந்த வாழ்க்கையை கழிக்க முடியவில்லையே, நாம் சிவபுண்ணியமே செய்து பெரும்பேர் அடைவது எவ்வாறு அப்படின்னு சொல்லி ஞான சாஸ்திரம் மிக அற்புதமாக பேசும். அப்படி பெருமான் 2 விதமாக இந்த உலகில் அறம் மரம், மணிவாசகரும் பாடுவார், அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு பாடுறார் இல்லைங்களா, அப்படி அமைத்துள்ளார். அந்த 2 நிலையில் அமைத்திருக்கிற பெருமான் நம்முடைய உலக உயிர்கள் உய்தி அடையும் பொருட்டு 2 மார்க்கங்களை கொடுக்கிறார். ஒரு மார்க்கம் தோத்திரமாக பாடி பரவும் பக்தி மார்க்கம், இன்னொரு மார்க்கம் சாஸ்திரமாக ஆராய்ந்து பெருமான் அடையக்கூடிய அறிவு மார்க்கம். 2 மார்க்கத்தை கொடுக்கிறார். இதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரத்திலே 14 நூல்கள், தோத்திரத்திலே 12 திருமுறைகள், 2 சந்திக்கிறவனு பார்த்தா பெரிய புராணத்தில் சந்திக்கும். அது பெரிய புராணத்துக்குள்ள தனிப்பெரும் சிறப்பு. எப்படி சந்திக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனால் நம்முடைய காழிப்பிள்ளையார் பெருமானை ஆராய்ச்சி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுள்ள எங்கள் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் சிலருக்கு அறிவுபூர்வமாகத்தான் பெருமானை உணர வேண்டிய நிலை. பல சமயங்கள் நம் சமயத்தை தாழ்த்தும் பொழுது, அவர்கள் கருத்தை புகுத்தும் பொழுது, அவர்களுக்கு அறிவுபூர்வமாக நாம் நம்முடைய சமயத்து கருத்துக்களை எடுத்து ஓதி நம் நிலைநிறுத்த வேண்டிய சூழல் இருக்கும் பொழுது நமக்கு சாஸ்திரங்கள் தேவைப்படுகிறது. இந்த சாஸ்திரமாகிய 14 நூல்களை அருளி செய்துள்ளார்கள். இந்த சாஸ்திரத்தில் ஒரு சிறந்த சாஸ்திரமாகிய சிவஞான சித்தியார் என்ன சொல்லுது, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். இது எங்கேருந்து சொல்றாருன்னா, சிவ ஆகமத்து கருத்தை எடுத்து சொல்றார். சிவாகமம் சொன்ன கருத்தை நம்மளுடைய அருள்நந்தி சிவம் எடுத்து தன்னுடைய சிவஞான சித்தியாரில் வச்சு சொல்றாரு. அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும் அப்படின்னு பாடிட்டு போயிட்டார். இதை நம்முடைய சேக்கிழார் அற்புதமாக புராணத்தில் அமைத்து காட்டுறார் பாருங்க. நம்முடைய சண்டேச பெருமான் புராணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த புராணம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். அவருடைய சிவபூசையை தந்தை இடையூறு செய்கிறார், இடறி விடுகிறார். இடர்ன உடனே நிமிர்ந்து பார்க்கிறார், தந்தை என்று தெரிகிறது. தெரிந்த பிறகு அருகில் இருந்த கோலால் ஓச்சுகிறார். அது மழுவாக மாறி 2 கால்களையும் துண்டித்து விடுது. ஒரு விதத்தில் பெற்ற தந்தை, மறு விதத்தில் ஒரு அந்தனர். 2 விதத்திலுமே மகா பாவம் அவர் அங்கே செய்தது. அவர் விழுந்து இறந்து விடுகிறார். ஆனால் செய்த செயல் அங்கு பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல, செய்த நோக்கம்தான் அங்கே பிரதானம். என்ன நோக்கில் செய்கிறார்னா, சிவபூசைக்கு இடையூறு விளைந்தது, அதை களைகிறேன், அவ்வளோதான் அவரோட நோக்கம். அப்போ அங்கே அந்த செயல் பாவமாக உலகியலில் பார்க்கப்பட்டாலும் அந்த செயல் சிவபெருமானால் பெரிய சிவபுண்ணியமாக அந்த செயல் அங்கீகரிக்கப்பட்டு 63 கிடைக்காத தனிச்சிறப்பை கொடுக்கிறார். பெருமான் அவரை அனைத்து உச்சி மோறுகிறார். திருஞான சம்பந்தருக்கு கூட இந்த திருவருள் வாய்க்க பெறலாம். ஒரு நாயன்மாருக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குங்க. அனைத்து உச்சி மோர்ந்து இனி உனக்கு நான் தந்தை அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரை தன்னை தந்தையாக அவருக்கு கொடுத்து தன்னுடைய சிரசில் இருந்த அந்த கொன்றை மாலை எடுத்து சூட்டுவார். அன்றபிரானும் தொன்றதமுக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனமும் உனக்காக சண்டீசனமாம் தந்தோம் என்று அங்கு அவர் பொறுத்தர முடிக்கு துண்டமதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். பெரிய புராணம் அதை பேசும். அப்போ சாஸ்திரம் சொல்லக்கூடிய கருத்தாகிய அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், அதை அப்படியே எடுத்து நமக்கு வாழ்வியலாக வடித்து காட்டுறார் சேக்கிழார் பெருமான். அப்போ சாஸ்திரங்களில் இருப்பது பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூல், அது தியரி. ஆனால் பெரிய புராணம் என்பது அதை வாழ்ந்து காட்டினார்கள். இது பிராக்டிக்கல். என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறவனுக்கு தான் தொழில் பிடிபடும். எவ்வளோதான் புக்கை படித்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டால் தான் தொழில் பிடிபடும் இல்லைங்களா? அப்போது நமக்கு சித்தாந்த சாஸ்திரமும் திருமுறை தோத்திரமும் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்றத நமக்கு வாழ்வியலாக அறிவிக்கக்கூடியது எது அப்படின்னா
தொண்டமா கதையாகிய திருத்தொண்டர் புராணம் தான் நமக்கு அறிவிக்கிறது. சரிங்களா? அப்போது இதே போல் இன்னொரு இடத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணப்பர் பெருமான் கல்வின்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்தவருங்க. ஏன்னா அவர் இருக்கிறதே காடு, கொல் எரி குத்து, இதுதான் அவங்களுக்கு பாடம். சின்ன பிறந்த வயசுலேருந்தே அவங்க வேட்டை கற்றுக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுக்குற பாடம் கொல் எரி குத்து, இதே சொல்லி 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 தான் வளர்ப்பாங்க. எதை பார்த்து மிருகத்தை பார்த்தியா உடனே கொல்லு, எரி குத்து, இப்படியே வளர்த்து வராங்க. அப்பேற்பட்ட கண்ணப்பர் பெருமான் குடும்பித்தேவரை பார்க்க காலத்திக்கு வரார். அப்போது அவர் குடும்பித்தேவரை பார்க்கறதுக்காக வரல, அங்கே வந்து அந்த பன்றியை வேட்டையாடி அதை சரி செய்து வை, அதுவரை பொழுது போகணும்னு சொல்லி நாணனோட என்ன செய்யலான்னு கேட்டவுடனே குடும்பித்தேவர் இருக்கார் பார்த்துட்டு வரலான்னு 2 பேரும் கிளம்பி வராங்க. அப்படி வரும்பொழுது நான் அந்த சேக்கிழார் பெருமான் அற்புதமாக சொல்லுவார், நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீள் நிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில். இவர் ஏட்டுக்கல்வியே படிக்காதவங்க. அப்படிப்பட்ட நாயனார் எல்லா நூல்களையும் பரிபூரணமாக கற்று சாஸ்திரங்களை முழுமையாக கற்று ஒரு தத்துவமாக கடந்து செல்ல வேண்டும் என்று உணர்ந்த பிறகு செல்லக்கூடிய படிநிலை, நல்ல பக்குவமடைந்து ஆன்மாக்கள் செல்லக்கூடிய படிநிலையை ரொம்ப சாதாரணமாக அந்த மலையில் படியேறுற மாதிரி 36 தத்துவத்தை கடக்கிறார். மலையில் படியேறுற மாதிரி 36 தத்துவத்தை சாதாரணமாக கடந்து போகிறான்றார். எதனால் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் கொண்ட அன்பின் பெருக்கம் ஒரு பக்கம், அவர் ஏற்கனவே செய்து வந்த தவ ஈட்டம் ஒரு பக்கம். முழுமையாக தவத்தின் வடிவமாக புண்ணிய பொருள்ன்றார். அவர் அவதாரம் செய்யும் பொழுதே நம்ம சேக்கிழார் பெருமான் புண்ணிய பொருளாய் நின்றார் அப்படிங்கிறார். அப்போ இப்படி போறாராம், நாணன் முன்னாடி போறானா, பின்னாடி நம்ம நாயனார் போறாராம். நாயனாரை முந்தி அவர் முன்பு ஓடிட்டு இருக்கான். நாணன் பின்னே அன்பு, அன்பின் பின்னே நாயனார். அப்போ அன்பு இவரை வழி கைப்பிடிச்சு கூட்டு போகுது மேலே. அப்படி அவருடைய அன்பு செலுத்துது அங்கே. அப்படி சென்று அங்கே பெருமானை பார்ப்பார். அந்த பெருமானை கண்ட அந்த நொடி முதல் 6 நாட்கள் அங்கே தான் இருப்பார். 6 நாட்களில் பகலில் வேட்டை, இரவில் பெருமானுக்கு காவல். இது 2 தாங்க அவருக்கு வேலை. தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் எதுவுமே கிடையாது. இது எப்படிப்பா சாத்தியமாகும்? ஒரு இரவு கண்ணு முழிச்சுட்டா மறுநாள் தூக்கம் வந்துடுது. இது எப்படி சாத்தியமாகும்னா, உலகியலா வாழ்பவர்களுக்கு தான் காலம். அவர் தத்துவங்களாகிய படியை கடந்து சென்று விட்டதால் வித்யா தத்துவத்தோட காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல சிவ தத்துவ நிலைக்கு போயிட்டாலே காலம் கிடையாது. இவர் தத்துவம் முழுவதையும் கடந்து விட்டதால் இவருக்கு இரவு பகலும் என்னன்னு தெரியல. உணவு, தாகம், தூக்கம் எதுவுமே இவரை எந்த தொந்தரவும் பண்ணல. அவர் குடும்பித்தேவரை பார்த்ததுலேருந்து யார்கிட்டையும் பேசவே இல்லை. அவர் பெருமான் இந்த ஒரே நிலை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பாடல் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவருடைய வரலாறு வரும். அந்த 60லேருந்து 70 பாடல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் யாரிடமும் பேசாமலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் காட்டுவார். அப்போது அந்த நிலையை கடந்து நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அப்படிதான் அவருடைய நிலை அமைந்திருக்கு. அப்போது சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே எடுத்து நமக்கு காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். இந்த தொண்டமா கதையிலே அற்புதமாக பொருத்தி காட்டுறார். இதனுடைய சாஸ்திரத்தின் தலைமை நூல் சிவஞான போதம். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பருடு மரி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தாமும் அரணெனத் தொழுமே. சாமியை பற்றி முதல் 3 நூற்பா என்ன பண்ணோம்? சாமியோட இலக்கணம் மற்றும் உயிர்கள் இலக்கணம் மற்றும் பாச இலக்கணம் பேசும். முதல்ல நிறுவுதல், அப்புறம் இலக்கணத்தை பேசுதல், அதுக்கப்புறம் சாதனம் எப்படி செய்தல், அதுக்கப்புறம் பயன் எப்படி அடைதல். பயனியல்ல கொண்டு சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்க பெருமான் திருவடியை விட்டு நீங்காம எந்நேரமும் பெருமானோட இருக்கணுமா? மலம் கழிந்த அடியார் வேடத்தையும் அடியாரையும் ஆலயத்தையும் சிவனென வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி 12 நூற்பாவின் மகுடத்தில் வந்து சொல்றாரு. அப்படி அந்த சாஸ்திரத்தின் மகுடமாக அமைந்த
மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழக்கூடிய நாயன்மார்களை பேசக்கூடியது நம்முடைய திருத்தொண்டர் புராணம். அப்படி மிக 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 அற்புதமாக அமைத்து கொடுக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். இந்த சேக்கிழார் பெருமான் சீவக சிந்தாமணியை மறுத்து காப்பியம் செய்தார். நம்ம இன்னைக்கு உள்ளுக்குள்ளே போவோமான்றது தெரியல. ஆனால் ஒரு பாடல் வேணால் தொடங்கி வைக்கலாம். ஏன்னா நம் பெரிய புராணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கிளை செய்திகள் நிறைய இருக்குது. அதை பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது. அதனால் கொஞ்சம் ஓரளவு இதை தெரிந்து கொள்வோம். இவர் அனபாய சோழன் சீவக சிந்தாமணி படிக்கிறாருங்க. சீவக சிந்தாமணி யாரும் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அதில் இன்பச்சுவை கொட்டி கிடக்கும். நீங்கள் எந்த 10 பாடல் படிச்சிங்கனாலும் இன்பச்சுவை தொடாமல் பாடியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தை பார்த்தீங்கன்னா சிவம் வணக்கும் செய்யுளெல்லாம், நீங்கள் எந்த செய்யுள் எடுத்தாலும் சிவமே வணக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா உலகியல் இன்பத்தையே பாடிட்டு போயிருப்பார் அந்த சீவக சிந்தாமணியில். அப்போ அந்த சீவக சிந்தாமணியை பாடிக்கிட்டு இருந்தவரை இங்கே நீங்கள் இதை படிக்க வேண்டாம், இது இம்மைக்கும் மறுமைக்கும் ஆகாதுன்னு மாற்றி நமக்கு நூல் செய்து கொடுத்தாருன்னு பார்த்தோம். அப்போ அந்த சீவக சிந்தாமணி கருத்தை மறுத்து இருக்கிறாரா நம்ம சேக்கிழார் பெருமான்? சீவக சிந்தாமணி கருத்தை மறுத்து இருக்கிறாரான்னா பெரிய புராணத்தில் அற்புதமாக மறுக்கிறார் ஒரு இடத்துல. சீவக சிந்தாமணி கதை என்னன்னு உங்களுக்கு ஒரு இடம் மட்டும் தொட்டு காட்டுறேன். என்னன்னு பார்த்தா, சீவகன் அப்படின்ற ஒருத்தனோட கதை தான் சீவக சிந்தாமணி. அவன் 8 பெண்களை திருமணம் செய்வான். எப்படித்தான் 8 பெண்ணை கட்டி வாழ்ந்தான் என்னன்னு தெரியல. ஒன்றுக்கே பல பேர் என்னையா போதுன்னு ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு உலகியலாளர்களுக்கு அமைந்து விடுது. அடியார்களுக்கெல்லாம் சிறப்பாக அமைஞ்சிருது, அதை பற்றி ஒன்றும் குறையில்லை. உலகியலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே போனீங்கன்னாலும் பஞ்சாயத்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அளவுக்கு போய் நின்றது பிரச்சனை. ஒரு கல்யாணத்திலே 8 திருமணம் செய்து எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியல. சரி, அதை பற்றி தான் பேசுது. முதல் திருமணமாக ஒருத்தரை செய்வார். முதல் திருமணம் அவளை செய்து முடித்த பிறகு 2வது திருமணம், அதெல்லாம் உள்ள நான் பேரெல்லாம் சொல்லலை. 3வது திருமணம் பண்ண போகிறார். அந்த பெண் பேர் பதுமை. அந்த பெண் பேர் பதுமை. அந்த பெண்ணை பாம்பு தீண்டி, ராஜாவோட பெண்ணை பாம்பு தீண்டி அந்த பெண் மரணிக்கிற தருணத்தில் இருக்கிறார். யாராலையும் காப்பாற்ற முடியல. நாட்டின் பெருஞ்செல்வத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மன்னன் அறிவிக்கிறான். அப்போ ஒருத்தரால் முடியல. அப்போ சீவகன் சென்று அந்த பெண்ணை இறக்கும் நிலையில் உள்ள பெண்ணை உயிர்ப்பித்து அந்த பெண்ணுக்கு பழையபடி வாழ்வை மீட்டு கொடுக்கிறார். உடனே மன்னன் மகிழ்ந்து, என் பெண்ணை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சீவகனுக்கு ஒரே மகிழ்ச்சி, அடாடா இதை விட எனக்கு என்ன வாழ்க்கையில் பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உடனே திருமணம் செய்து கொள்கிறார். இதை சீவக சிந்தாமணி காட்டுது. இப்போ இதை மறுக்கணும் சேக்கிழார். சீவக சிந்தாமணி கதைக்கு திருத்தொண்டர் புராணம் முற்றிலும் வேறு விதத்தில் அடியார்களை செலுத்துகிறதுன்னு காட்டணும். அவர் இடம் பார்க்குறார். எடுத்தார், நம்முடைய காழி பிள்ளையார் வரலாறுல எடுக்கிறார். காழி பிள்ளையார் வரலாறு எடுக்கும் பொழுது சிவனேசன் செட்டியார் தன்னுடைய தவம் செய்து பெற்ற மகள், அடியார்களுக்கு திருவமுது செய்தே பிறந்தாங்களாம். அந்த அம்மையார் அடியார்களுக்கு திருவமுது செய்தே பிறந்தாங்களாம். அப்படி பிறந்து கையில் தூக்குனாராம். பூ மாறி இருந்தாங்களாம். பூம்பாவைன்னு திருநாமகரணம் சுட்டுறார். கண்ணப்பரை தூக்குறார் நாகன். நாகன் தான் அவங்க அப்பா. தூக்குன உடனே ஒரு பெரிய மலை மேலே மேகம் வந்து தங்கின மாதிரி இருக்குன்றார் சேக்கிழார். அவருடைய தோள்கள், நாகனோட தோள்கள் மலையாம். அதில் கண்ணப்பரை தூக்கி இப்படி தோல் மேலே தூக்கின உடனே மலை மேலே மேகம் தந்தன காலமேகம் போல இருந்தாராம். அவருடைய திண்மையை கண்டு திண்ணனார்னு பெயர் சூட்டுறார். இங்கே பூம்பாவையின் மென்மையை கண்டு பூம்பாவையின் நாமகரணம் செய்கிறாங்க. அழகாக வளர்த்து வருகிறார். வளர்த்து வரும் வேளையிலே அம்மையாருக்கு 7 வயதை நெருங்கும் பொழுது தோழியர்களுடன் அங்கே சென்று நந்தவனத்திலே பூ பறிக்க செல்லும் பொழுது அரவம் தீண்டிவிடும். அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுவார். ராஜ வைத்தியர்கள் வரைக்கும் வரவழைச்சி பார்ப்பார். ஆனால் அவர்களால் காப்பாற்ற முடியாது. ஆனால் இவர் தன் மகள் தன்னோட இருக்கும் பொழுதே காழிப்பிள்ளையார் பற்றிய செய்திகள் அவருக்கு காதில் வரும்பொழுது செய்தியை சொல்பவர்களுக்கெல்லாம் பொன்னும் பட்டும் வாரி வாரி கொடுத்து ஒரே மகிழ்ச்சியோடு இருப்பார். இவர் நம்முடைய ஆலவாயில் சென்று சமணர்களை வாதில் வென்று விட்டார் தெரிந்த உடனே நானும் என் மகளும் என் குடும்பத்தினரும் காழிப்பிள்ளையாருக்கே சொந்தம்னு அறிவிச்சிடுறார். தன் மகளை மட்டும் அறிவிக்கல, தன் குடும்பமே காழிப்பிள்ளையாருக்கே சொந்தம். அப்போ தன் மகளை பிள்ளையாருக்குன்னு சொல்லி அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டார். பரவம் தீண்டி காப்பாற்ற முடியல.
உடனே இறந்துபட்ட உடனே அந்த சிதையை எரித்து சாம்பலை பழையபடி கன்னி மாடத்தில். இதுதாங்க அவர்களுடைய அந்த நம்பிக்கையின் உச்சத்தை நம்ம பார்க்கணும். தன் பெண் காழிப்பிள்ளையார் கையில் ஒப்படைக்கணும் முடிவு பண்ணிட்டேன், அவள் போயிட்டா. ஆனால் அவள் சாம்பலும் எலும்பும் இருக்குது, அதையாச்சும் நான் ஒப்படைக்கணும், அவருக்குன்னு எடுத்து வைத்த பொருள். இதெல்லாம் சைவம் கொள்ள வேண்டிய ஒழுக்கம். ஒரு நெறின்னு எடுத்துட்டா அதுலேருந்து விலகவே கூடாது. இதெல்லாம் சைவம் நமக்கு காட்டுது. அப்படி எடுத்து வச்சவர் தன் பெண் இருந்தால் எப்படிலாம் உபசாரம் செய்வாரோ அதுபோல கன்னிமாடத்தில் அந்த கலசத்தை இருத்தி 3 வேளை உணவு படைப்பது, சேடியர்களை உடன் இருக்க செய்வது, எல்லா விதமான உபசாரம் தன் பெண் இருந்தால் என்னென்ன செய்வாரோ அத்தனையும் செய்கிறாருங்க. செய்து காத்து வருகிறார். ஒரு 5 வருஷம் கழித்து வரார். அங்கே மதுரை சென்று சமன் வென்று இவர் 5 வருஷம் கழித்து திருவொற்றியூர் வந்திருக்கிறார்னு செய்தி கேட்ட உடனே திருமயிலையிலேருந்து திருவொற்றியூர் வரைக்கும் பந்தல் போடுறார். ரோட்டை அடைச்சி பந்தல் போட்டு ஒரே ஆரவாரத்தோடு அவரை வரவேற்று அவரை திருவடியிலே விழுந்து குடும்பத்தோடு வணங்கி, தன்னுடைய நிலைப்பாடையோ பெண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்றதே சொல்லலை, விழுந்து வணங்கி எல்லாம் இது பண்ணி கொண்டு வரார். காழிப்பிள்ளையார் ஆலயம் சென்று தரிசனம் செய்ய போகிறார். மயிலாப்பூர் சென்று தரிசனம் செய்து வந்த பிறகு கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, இப்படி சிவனேசன் தங்களுக்காக இந்த மகளை பாதுகாத்து வந்த வேலையிலே அரவம் தீண்டி இறந்துபட்டு. அப்படியா, சரி, அந்த சாம்பல் எங்கே என்னன்னா கன்னி மாடத்தில் எடுத்துட்டு வாங்கன்றார். எடுத்துட்டு வர சொல்லி முன்னாடி வைத்து விட்டு பதிகம் எடுக்கிறார். அதாவது கோயிலுக்கு வெளியில், அபிமுகத்துக்கு வெளியிலம்பாங்க, மட்டிட்ட புன்னைன்னு பதிகம் எடுக்கிறாருங்க. அதில் போதியோ அப்படின்ற சொல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாடல்லையும் வரும் அந்த சொல் பயின்று வரும். போதியோ பூம்பாவை. அந்த போதியோ என்ற சொல் அமிர்தமாக செயல்பட்டு எலும்புகளை இணைத்து தசையை வளர்த்து உயிர் பெறச் செய்ததாம். போதியோ என்ற சொல் அமிர்தமாக செயல்பட்டது. அவர் முதல் பாடல் எடுத்த உடனே அவர் உருவம் உள்ளே தோன்றிவிட்டது. ஒரு பாடலாக பாடிக்கிட்டே வர்றாரு. சமணர்களை மறுக்கக்கூடிய பாடல் பாடும் பொழுது அந்த அம்மையார் பரிபூரணப்பட்டுருவாங்க. பரிபூரணப்பட்ட பிறகு ஒரு முட்டைக்குள்ள கோழி குஞ்சு பரிபூரணப்பட்டு வச்சுன்னு என்ன பண்ணோம், முட்டையை உடைத்து வெளியில் வரும் இல்லையா, அப்படி சமணர்களை இவர் தாழ்த்தி சமன் இப்படி ஒரு இந்த நிலையில் உள்ளக்கூடிய சமயம் நம் சைவம் அதனை மேம்பட்டு உள்ளதுன்னு சொன்ன உடனே அம்மையாரோட திருக்கரங்கள் மேலே வரும். அந்த வளையலை காட்டு அதெல்லாம் நயம் இருக்குது, அதெல்லாம் உள்ள பார்ப்போம். அப்படி வெளியில் இருந்து வெளிப்படுவார். வெளிப்பட்ட உடனே அந்த அம்மையார் அங்கே வெளிப்பட்டு நிற்பாருங்க. நின்ன உடனே இதுக்கு முன்னாடி இப்போது அம்மையார் குடத்துலேருந்து வெளில வந்துட்டாங்க. நம்முடைய உலகத்தில் உயிர்களை படைப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் பிரம்மா. பிரம்மா தான் படைப்பு தொழிலுக்கு அதிபதி. படைக்கிறது பிரம்மாவான்னு கேட்டால் படைக்கிறது பெருமான், அதிபதியாக பிரம்மா வச்சிருக்கிறார். பிரம்மாவிடம் ஜனனி அப்படின்ற ஒரு சக்தியை பெருமான் கொடுத்து அந்த சக்தி பிரம்மாவில் தங்கி படைக்கிறதுன்னு ஞான சாஸ்திரம் சொல்லுது, நம்மளுடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்போது பிரம்மா படைக்கிறார். பிரம்மாவுக்கு ஒரு முறை திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சான், நாம் இதுவரைக்கும் பல யுகங்களாக படைச்சி வரோம், நம்முடைய திறமை எல்லாத்தையும் ஒன்றுக்கு வச்சு ஒரு புள்ளியில் நிறுத்தி ஒரு ஒரு பெண் சமைச்சா எப்படி இருக்குன்னு நினச்சி ஒரு பெண்ணை உருவாக்குறார். திலோத்தமை என்று பெயர். நல்லா அற்புதமாக ஒரு அங்கமும் பார்த்து 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 வடித்து இந்த உலகத்திலேயே பேரழகின்ற அளவுக்கு உருவாக்கிட்டார். உருவாக்கிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தாராம். இவளுக்கு தான் படைத்த பெண் மீது அவருக்கே ஆசை வந்துருச்சான். தான் படைத்த பெண் மீது 1000 பல யுகங்களாக படைப்பு தொழிலை செய்து வரக்கூடிய குடு கிழவர், 100 வயசாயிடுச்சுனாலே கிழவனாயிடுறோம். இவர் மற்ற மூர்த்தங்களை நீ பார்த்துட்டு பிரம்மாவோட மூர்த்தம் பார்த்தீங்கன்னா அவருடைய தாடியே வெண்ணறையாக தான் இருக்கும். அவருக்கு தாடியே வெண்ணறை, நீண்ட காலமாக படைக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பிரம்மா தான் படைத்த பெண், தான் படைத்தா மகள், தான் படைத்தால் மகள், அப்படிப்பட்ட திலோத்தமையை 4 முகத்தால ஆசை சொட்ட பார்க்குறாரு. இந்த பக்கம் காழிப்பிள்ளையார் இப்படி உற்பவித்தார் இல்லையா, உற்பவித்த அந்த பெண்ணினை இவரும் பார்த்தாராம். பெருமானுடைய திருவருள் இப்படி இருக்கிறதேன்னு 1000 முகம் கொண்டு கருணையில பார்த்தாராம். அவர் பல யுகங்களாக இருக்கக்கூடியவர், தான் ஈன்ற பெண்ணை இப்படி பார்த்தார். இவர் 16 வயது நிரம்பியவர், நல்ல இளமையோடு இருக்கக்கூடியவர், கருணையோடு பார்க்குறார். இந்த இடத்த சேக்கிழார் குருவும் அற்புதமாக பாடிட்டு அவர்களுக்கு அப்புறம் பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்பார் சிவனேசன் செட்டியார்.
நீங்கள் ஈன்ற மகள் 7 பிராயத்தோடைய திருவடி அடைஞ்சிட்டாங்க. பெருமான் திருவருளால் நான் உற்பவித்த பெண் இவர், அதனால உரை தகாது, நீங்க சொல்றது தகுந்த வார்த்தை அல்லன்னு சொல்லி என் மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றவார். ஒரு செய்தி சொல்லுவாங்க, விவேகானந்தர் இருக்கார் இல்லைங்களா, விவேகானந்தர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. நைஷ்டிக பிரம்மச்சாரினா வாழ்நாள் பூரா திருமணம் செய்து கொள்வதில்லைன்னு வாழறவர். அவர் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு இந்தியா சார்பாக சமய சொற்பொழிவுக்கு போயிருந்தார். அப்போ சிக்காகோ நகரில் அவர் பேசிட்டு அங்கே இருந்தப்போ ஒரு அழகான இளம்பெண் வந்து என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாராம். உங்களை போல ஞானியை நான் ஒரு பிள்ளையாக பெற்றுக்க விரும்புகிறேன். இப்போ உங்களை போல ஞானப்பிள்ளை வேணா நான் உங்களை திருமணம் செய்தாதானே எனக்கு ஞானப்பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நானே உனக்கு பிள்ளைதான் தாயேன்னு விழுந்து வணங்கினார். அப்போது உயர்ந்த ஞானிகளோட நிலையெல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்போ நம்முடைய காழிப்பிள்ளையார் என்ன சொல்றாரு, இவள் எனக்கு மகள், இது உரை தகாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அதை ஒப்பிட்டு காட்டுறார் சேக்கிழார் பெருமான். புராணத்தை பாடிட்டு போயிட்டாரு, உள்பொருள்ல வச்சு காட்டுறார். 2 திருமணம் செய்த சீவகனுக்கு தான் காப்பாற்றி தான் உயிர் கொடுத்த மகள் போன்ற பதுமையாரை திருமணம் செய்து கொள்கிறான். அந்த சமயம் உயர்ந்ததா, 16 பிராயம் உடைய தனக்காகவே வளர்த்த பெண்ணாக இருந்தாலும் தான் உயிர்ப்பித்ததால் தன் மகள் என்று இது தகாது என்று தன் மகவாக ஏற்றுக்கொண்ட சைவம் உயர்ந்ததா, நீங்களே சொல்லுங்கன்றாரு சேக்கிழார் பெருமான். அப்படி சீவக சிந்தாமணியுடைய அந்த நிலையை தூள் துளா உடைச்சி எறிகிறாருங்க நம்முடைய சேக்கிழார் பெருமான். நம்முடைய புராணம் அப்படியே பாடிட்டு போய்கிட்டே இருப்பார் சேக்கிழார் பெருமான். புராணத்தை பாடிட்டு போய்கிட்டே இருப்பார். ஆனால் உள்பொருள் அப்படியே பொதிந்து கிடக்கும். நம்ம இவ்வளோ ஆழமாலாம் உள்ள புராணத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய பெருமை பேசும்போது இவ்வளோ பேசுகிறோமே தவிர புராணத்துக்கு இவ்வளோ நேரம் எடுத்து நம்ம பொருள் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 2-3 பாட்டு கூட போகாது. ஒரு இடம் தடுத்தாட்கொண்ட புராணம் தொடங்கும் பொழுது ஒரு பாடல் அமைப்பார். கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கைய வதன சீதமதி இருமருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடுன்னு சொல்லி பாடிட்டு போவார். முதல் பாடல் பாடுவார். என்ன சொல்றாரு, திருமுனைப்பாடியின் பெருமையை பேசுறாரு. நாயனார் அவதாரம் செய்கிற பதின்றதுனால பெருமான் கங்கை மதி பாம்பு 3ஐயும் ஜடையில் வச்சிருக்கிறார். 3ஐயும் ஜடையில் வச்சு அதனோடு நம்ம கடுக்கை இது வச்சிருக்கிறார், கொன்றை, இப்படிலாம் வச்சிருக்கக்கூடிய பெருமான் ஓலை காட்டி ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு திருமுனைப்பாடி நாடு. திருமுனைப்பாடி பெருமை இப்போ 2 வரியில் சொல்ல வர்றாரு. மங்கையர் வதன சீதமதி இருமருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொல்லி பெருமையை சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எளிமையான பொருள் என்ன அப்படின்னா, திருமுனைப்பாடி நாட்டில் இருந்த பெண்களுடைய முகம் சந்திரன் மாதிரி இருந்துச்சான், கண்கள் நீண்டு இருந்துச்சான். பெண்களுடைய அங்க இலக்கணத்தில் கண்கள் நீண்டு இருப்பது என்பது ஒரு சிறந்த இலக்கணம். இன்னைக்கு கண்கள் நீண்டு இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, மையை நீட்டி விட்டுறாங்க. மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா மையை இங்கே நீட்டி விடுவாங்கல்ல, அப்படி இருந்தால் கண் நீண்டு இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு ஓமையாக காட்டுறாங்க இல்லைங்களா. அப்படி அந்த கண்கள் காது வரை சென்று அப்படி ஓடி விளையாடுதான் அந்த முகத்தில் கெண்டை மீன்கள் போல அந்த கண்கள் ஓடி விளையாடுது. அவ்வளவு அழகிய பெண்கள் இருந்தாங்க திருமுனைப்பாடி நாட்டிலே. எளிமையாக சொல்றார். இன்னும் கொஞ்சம் உள்பொருள் அதில் வைக்கிறார். என்னன்னா, கண்கள் தான் முகத்துக்கு அழகை கொடுக்கும். பார்த்த எடுப்புலேயே கண்கள் தான் அழகை கொடுக்கும். ஒரு பெண்ணோட கண்கள் நான் தான் இது வரைக்கும் இவளுக்கு அழகை செய்தேன்னு கர்வத்தோட இருந்துச்சான். அப்படி கர்வத்தோட இருந்தப்போ அந்த கண்ணுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்துச்சான். என்னன்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமி திருமுனைப்பாடி நாட்டிலே அவதாரம் செய்ய போறாருன்னு. அது ரொம்ப வெக்கமா போயிடுச்சான் கண்ணுக்கு. ஏன் வெக்கமா போச்சுன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்து தேவாரங்கள் பாடி திருத்தொண்ட தொகையாகிய நம்முடைய சைவத்துக்கு மூல நூலாகிய அந்த சிறந்த நூலை செய்து பெருமானை போற்றி பரவ போகிறார். என்னதான் அழகான கண்ணா இருந்தாலும் என்னால அந்த திருமுறையை கேட்டு ரசிக்க முடியாது. இந்த காதுக்கு தானே அந்த கொடுப்பனை இருக்குன்ட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடலான்ட்டு போய் கை கொடுக்கலாம். குழையை நாடி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். அவர் எப்படி அருமையா பாடுறாரு கேட்டு என்கிட்ட சொல்லி நானும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழையை நாடி 2ம் நட்பு பூண்ட மாதிரி ஒரு நிலை. இது கொஞ்சம் ஆழம், இன்னும் ஆழம். இந்த இடத்துல தான்
சேக்கிழார் பெருமானோட தனித்துவம் தெரியும். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி இங்கே சரி தேநீர் வந்துச்சுன்னா அருந்திட்டு பார்ப்போம். ஆமாம், அருந்திட்டு பார்த்தா ஆறாமல் இருக்கும். பெருமானே ஒரு கொஞ்சம் பெரிய புராணம்னா கொஞ்சம் வரலாறு புராணம் சுவையாக இருக்கும். நான் கொஞ்சம் உங்களுக்கு செய்தியாக கொடுக்கறதுனால கொஞ்சம் ஒரு நகைச்சுவைக்கெல்லாம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் செய்தி நமக்கு நிறைய செய்தி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கொடுக்குறேன். சிவசிவா சிவசிவா எல்லாம் ஐயா நிறைய பேசியிருக்காங்க. அடியேன்னு சொல்றதுலாம் ஒரு சின்ன தூசுதான். சிவசிவா சிவசிவா. திருச்சிற்றம்பலம். குன்றை முனிவர் கைவளவர் தெய்வ செக்கிழார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். 2 நிலையை பார்த்தோம். ஒன்று பொதுவாக அந்த கண்களுக்கும் செவிகளுக்கும் உள்ள அழகை பார்த்தோம். 2வது கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம். இன்னும் ஆழமாக தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். இவர் திருவாரூரில் சென்று சாமியை வழிபட்டுட்டு வெளியில் வருவார் சுந்தரமூர்த்தி சுவாமி. பறவையார் அப்போ தான் மலர் தொடுத்து எடுத்துக்கொண்டு செடிகளோட எதுக்கு வருவாங்க. எதுக்கு வந்தோடனே முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமி தான் பார்ப்பார். பார்த்த உடனே ஒரு பெரிய மயக்கம், அப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுவந்து பாடல் போகும். அப்படி அற்புதமாக மயங்கி அவரை பற்றி விதந்து வாய்விட்டு பேசுவார். விதந்து வாய்விட்டு பேசுவார். இவர் யாருன்னு கேட்ட உடனே இவர் பறவையார் சென்று உம்பர் தரத்தார்க்கும் சேர்வரியார்னு பக்கத்தில் உள்ள சொல்லுவாங்க. அந்த பறவைன்றதை வச்சே ஒரு அற்புதமான பாடல்லாம் பாடுவார். இப்போ இந்த நிலை எப்படி இருக்கு. இவரை அம்மையார் பார்க்குறாங்க. நம்முடைய ஆலயத்துக்கு தரிசனம் செய்ய வரக்கூடிய பறவையார் அம்மையார் பார்க்குறாங்க சுவாமியை. பார்த்த உடனே இவர் வாய்விட்டு சொன்ன அதே போன்ற நிலைப்பாடு அம்மையாருக்கும். முன்னே வந்து எதிர்த்தோன்றும் முருகனோ தன்னேரில் மாறனோ தார்மார்பின் விஞ்சயனோன்னு அந்த அம்மையாருக்கும். ஆனால் வாய்விட்டு சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே சிந்தனை ஓடும். இது யாராக இருக்கும்? முருகப்பெருமானோ மன்மதனோ இல்லை வேற விச்சாதரர்களோ யாருன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிந்திச்சுட்டு அப்படியே எதுக்கு 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்த உடனே மன்மதன் தன்னுடைய பானங்களை தொடுத்து அம்மையாரை சுந்தரமூர்த்தி சுவாமியை நோக்கி செலுத்துவாராம். ஆனால் அம்மையாருக்கு பெருமான் மீது இருந்த அன்பு என்ன பண்ணுமா, அம்மையார் கையை பிடிச்சி அழகாக உள்ளே கூட்டு போயிடுவான் சாமிகிட்ட. அம்மையார் கையை பிடிச்சி சாமிகிட்ட கூட்டு போயிடுவான், உள்ளே போயிடுவாங்க. இவர் இங்கே நின்று அம்மையாரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார், புகழ்ந்துக்கிட்டு இருப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அம்மையார் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வேற வழியாக வெளில போயிடுவாங்க. சுவாமி ஒன்று சுந்தரமூர்த்தி சுவாமி சரி நான் போய் பெருமான் இருக்கையில் எனக்கு என்ன கவலை, அவர்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன்ட்டு பெருமான்கிட்ட உள்ளே போய் பார்ப்பார். உள்ளே போய் சுவாமி எனக்கு பறவையாரை நீ கொடுத்து அருள் செய்யணும் விண்ணப்பம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்பார். பறவையார் அங்கே இருக்க மாட்டாங்க, வேற வழியாக போயிடுவாங்க. அதன் பிறகு அவர் எங்கேன்னு தேடிக்கொண்டே போய் தேவாசிரியரில் தங்கிடுவார். இந்த பக்கம் அம்மையார் வந்துடுவாங்க. கண்களால் முழுமையாக சுந்தரமூர்த்தி சாமியை பருகுனாங்க. ஆனால் இவரை மாதிரி வாய் விட்டு சொல்லலை, எந்த வெளிப்பாட்டும் காட்டலை. அங்கே போயிட்டாங்க, பறவையார் மாளிகைக்கு போயிட்டாங்க. அங்கே போன பிறகு அங்கே பக்கத்தில் இருந்த சேடி ஒரு பெண் இருப்பாங்க. சேடியை கூப்பிட்டு ஆரூர் ஆண்ட மைவிரவு கண்டரை நாம் வணங்க போம் எதிர் வந்தார் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சேடி சொல்லுவா அழகா, இவ்வுலகில் அந்தனராய் இருவர் தேட ஒருவர் தாம் எதிர் நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி நம்பி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவான். என்ற உரை கேட்ட உடனே எம்பிரான் தமரேயோ என்ற என்னா முன்னம் வன்தொண்டர்பால் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து போங்க அப்படியே மூச்சையான மாதிரி கட்டில் விழுந்துருவாங்க அம்மையார். அப்போ சுந்தரமூர்த்தி பார்த்த உடனே தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். அம்மையார் பார்த்தப்போ கண்ணால் பார்த்தாங்க, மனதில் நினைத்தாங்க, வெளிப்படுத்தல. இந்த இடத்த வைக்கிறாருங்க முதல் பாடல்ல. கண்கள் இருக்குதே, கண்கள் ஒரு காட்சியை கண்டவுடன் அது வெளியில போயிடக்கூடாதான். அப்படி கண்கள் எங்க போய் நாடிச்சு? செவிய போய் நாடிச்சா? அதுபோல தன் சேடியை அழைத்து இவர் யார் என்று கேட்டு
அவர் சைவ தொண்டர்தான், பெருமானால் ஆட்கொள்ள பெற்றவர் தான் என்ற செய்தியை செவியார கேட்ட பிறகே அவர் மீது மனக்காதல் பெருகும் அம்மையாருக்கு. இந்த விஷயத்தை அந்த 2 வரியில பாடியிருப்பார் சேக்கிழார் பெருமான். அப்படி அதுக்குள்ள அவ்வளவு அழகாக பொருள் செறிந்து 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 அற்புதமா பாடியிருப்பார். பெரிய புராணத்துல பதிகம் எப்போ தொடங்கும் அப்படின்னு நேரடியாக பார்த்தோம்னா பித்தா பிறை சூடின்னு எடுக்கிறது தான் முதல் பதிகம். பதிகம்னு பார்த்தா பித்தா பிறை சூடி தான். ஆனால் பெரிய புராண அமைவு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக், அவ்வளோ ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முன்னாடி நடந்த கதையை உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி அப்படியே கதை புராணத்தை ஆரம்பிப்பார் சேக்கிழார் பெருமான். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உபமன்ய முனிவர் உட்காந்துருப்பார், சுற்றி சீடர்கள் உட்காந்து அவர் சொல்லும் மொழியை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ 1000 கோடி சூரிய பிரகாசத்தோட ஒரு ஒளி கடந்து போகும். உடனே அவர்கள்லாம் இப்படி ஒரு பேரொளி செல்கிறதே, இது யார் அப்படின்னு கேட்பார். கேட்ட உடனே இவர் எப்பேற்பட்டவர் பாருங்க, இருக்கிறவர் கிருஷ்ணருக்கு திருவடி தீட்சை கொடுத்தவர். கிருஷ்ணருக்கு யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் அப்படிம்பார் சேக்கிழார். கிருஷ்ணருக்கு திருவடி தீட்சை கொடுத்தவர். அதெல்லாம் புராணத்தில் பார்ப்போம் அந்த வரலாறுலாம். திருவடி தீட்சை கொடுத்தவர். பெருமானிடம் ஞானப்பாலை கடலாக வாங்கி உண்டவர். பெருமானிடம் ஞானப்பாலை வாங்குற மாதிரி ஜக்கில் பூஜால பெருமான்கிட்ட எது போனாலும் அன்லிமிட் தான். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி மாளிகைக்கு நெல் அனுப்ப முடியலன்னு கொண்டையூருக்கிறார் வருத்தப்பட்டாரு. நெல் மழையா பொழிஞ்சு ஊரை மூடுது. அப்போ பெருமான் எப்போ கொடுத்தாலும் வாரி 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 தான் கொடுப்பார். அப்பேற்பட்டவர். இவர் கொஞ்சம் பொண்ணுன்னு போய் கேட்பார். திருமுதுகுன்றத்தில் 12000 பொண்ணு மூட்டை மூட்டையாக கொடுப்பார் சுவாமி. அப்படிப்பட்ட பெருந்தகை, கருணைய வடிவானம் இல்லையா? அப்படிப்பட்ட நம்முடைய பெருமான்கிட்ட பார்க்கடலை வாங்கி அருந்தினவர். அப்பேற்பட்ட தவ சிரேஷ்டருக்கு போகிறது யாருன்னு தெரியல. உடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பெருமான் திருவடி சிந்திப்பார். சிந்தித்த உடனே பெருமான் தான் உணர்த்துவார், வருபவன் சுந்தரன், தென் திசை சென்று நம்பால் அணைகிறான். உடனே சுத்தி இருந்த முனிவர்கள்ட்ட சொல்ல மாட்டார், வர ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமி அப்படி. கைகளை கூப்பி, கைகள் ஆறத் தொழுது, உடம்பில் மெய்ப்புலகம் ஏற்பட அந்த திசை நோக்கி வணங்கிக்கிண்டே போவாராம் கொஞ்சம் தூரம். இன்னும் சுற்றி இருந்தவங்கலாம் கேட்பாங்களாம், பெருமானே நீங்கள் சிவபெருமானை தவிர யாரும் வணங்க மாட்டீர்களே, இவரை ஏன் வணங்கினீர்கள்? ஒன்னொன்னு, நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். சுந்தரமூர்த்தி சுவாமி நான் கும்பிடுற தன்மையுடைய நாம் தொழும் தன்மையான், எல்லோரும் வணங்கி கொள்ளுங்கள், அவன் திருவடியை பிடித்தா பெருமான் திருவடியை சுலபமாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துவார். அப்படியா, இப்பேற்பட்டவரோட வரலாறு என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே இந்த இடத்துல அவர் வரலாறை சொல்ல தொடங்குவார். இப்போ இது நிகழ்ச்சி சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கார். இதில் எல்லோரும் நிகழ்ச்சி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு நொடியில் இப்படி கிராஸ் பண்ணி போகிறாருங்க சுந்தரமூர்த்தி சுவாமி. 1000 கோடி சூரிய பிரகாசமாக கிராஸ் பண்ணி போகிறவர் அந்த நிகழ்ச்சியை கவனிச்சுக்கிட்டே போகிறார். கீழே இருந்து அவர்கள் இவர்கிட்ட கேட்கறது, உபமன்ய முனிவர்கிட்ட கேட்கறது, உபமன்ய முனிவர் பெருமான எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகிறார். அங்கே போயிட்டு பாடுறாரு, மந்திர மாமுனிவன் இவன் ஆரென நம் பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. ஞான பாலை கடலாக உண்டவருக்கு அவரை அறிய முடியவில்லை. ஒரு நொடியில் அப்படி லைட் மின்னல் மாதிரி போனவர் இவ்வளோத்தையும் கண்டு தன் பாடலில் பதிவு பண்ணிக்கிட்டே போறாரு. உபமன்ய முனிவர் இவர் யாரென கேட்க, நம்முடைய சொந்தக்காரன் சுந்தரன் வராம்பா அப்படின்னு சொல்லி பெருமான் அறிவித்தார்னு பாடிக்கிட்டே போறாரு. எப்பேற்பட்ட ஒரு இங்க மகா பெரிய ஞானிங்க சுந்தரமூர்த்தி சுவாமி. சுந்தரமூர்த்தி சுவாமி பாடிய இந்த பதிகம் நம்முடைய பெரிய புராணத்திலே திருமலை சிறப்பிலேயே வந்துருது. அதுதான் நமக்கு முதல் பதிகம். சுந்தரமூர்த்தி சாமியோட 100வது பதிகம் தான் நமக்கு முதல் பதிகம். எப்படின்னு பார்த்தா புராண அமைப்புல. ஏன்னா இந்த வரலாறு நடக்கும் பொழுது அவர் பாடிக்கிட்டு போறார். ஆனால் நமக்கு புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அமைச்சிருக்கிறது முதல் பதிகமாக பித்தா பிறை சூடி தான் அமைத்து கொடுத்திருப்பார். சரி, இப்படி இந்த நிலைப்பாட்டை அற்புதமாக அமைத்திருப்பார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். இப்போ நம்ம ஐயா ஒரு வரலாறு சொன்னார் இல்லைங்களா, நம்முடைய சேக்கிழார் பெருமான் வரலாறு. அந்த வரலாற்றை ஒரு இடத்த மட்டும் எடுத்து பார்த்தோன்னா
அவருடைய பெருமையை பாடுவார். அந்த பெருமை எப்படி பாடுவார் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். சேக்கிழாரை தவிர வேறு யாராலுமே திருத்தொண்ட தொகை புராண விரிய பாட முடியாது. திருத்தொண்ட தொகை விரிய பாடவே முடியாதுன்னு உமாபதி சிவம் வாழ்த்துறார். வாழ்த்தி சொல்றார் ஒரு பாடல்ல, கருங்கடலை கை நீத்து கொலை எளிது, முன்னீர் கடற்கரையின் நொய்மணலை அளவிடலாம், எண்ணி அளவிடலாம், பெருங்கடல் மேல் வருந்திரையை 1 2 என்று எண்ணி பிரித்து எழுதி கடையிலக்கம் பிரித்து விடலாம், தருங்கடலின் மீனை அளவிடலாகும், வானத்தாரகையை அளவிடலாம், சங்கரன் தாள் தமது சிறங்கொண்டு இரு தொண்டர் புராணத்தை அளவிட நம் சேக்கிழார்க்கு எளிது, தேவர்க்கும் அரிதே அப்படின்னு சொல்லி மகுடமா ஒரு பாடல் பாடுறார். திருத்தொண்டர் புராணத்தை பாட சேக்கிழாரை தவிர யாராலுமே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு, கடலை நீச்சல் அடிச்சு கூட கடந்துடலாங்க, ரொம்ப எளிதுன்றார். ஆத்த கடக்கிறதுக்குள்ளேயே உள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க, பரவாயில்ல முயற்சி பண்ணா கத்துக்கலாம், குற்றாலீஸ்வரன் மாதிரி யாரோ ஒரு சிலரால முயற்சி பண்ண முடியுது இல்லையா? ஓ அப்படியா, சரி. கடற்கரையில் இருக்க நொய்யை அளந்துடலான்றார். நொய் மணலை, கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி மணலை என்ன முடியுமா? நம்ம 7 கடல் இருக்கு, அவ்வளவு மணலையும் எண்ணி அளவிட முடியுமா? முடிஞ்சாலும் முடியுன்றார் சேக்கிழார் பெருமான். நம்முடைய உமாபதி சிவம் முடிஞ்சாலும் முடியுங்க, அது கூட எளிதுதான். கடலுக்குள்ள இருக்க மீனை என்ன முடியுமா? நித்தம் அள வீசுறாங்க, ஒருத்தர் இல்லை, சிலர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் மீன் பிடிக்கிறாங்க கடலுக்குள்ள போய். அவ்வளவு பேருக்கும் கடல் வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கான், கடல் தாய் அவ்வளவு பேருக்கும் வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவ்வளவு பெருமான் கருணை. இவரவர்களுக்கு இன்னைக்கு இது கிடைக்கணும்னு அவன் வகுத்தபடி கிடைக்குது. அப்போ அவ்வளவு மீன் என்று உலகம் தோன்றி இந்த மீன் பிடிக்கும் தொழில் தொடங்குதோ அன்னையிலேருந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ கடல்ல இருக்க மொத்த மீனையும் என்ன முடியுமான்னா அது முடியவே முடியாது. ஒருவேளை முடிஞ்சாலும் முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரார். கடல்ல எத்தனை அலை வந்திருக்கு, இதெல்லாம் ஏதோ நடக்கிற கதையா பேசுறீங்களா? நொய் மணல்ன்றீங்க, மீனுன்றீங்க, இப்ப கடல் அலைய சொல்றீங்க, அதை கூட எண்ணி கடைசி அலைதான் எழுதி கையெழுத்து போட்ட முடிஞ்சாலும் முடியும். அப்படியா? வேற என்ன? வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை என்ன முடியுமா? வானத்துக்கு எல்லையே கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று நம்ம பூதங்கள் ஒன்றுக்கு ஒன்று விரிவு. நிலத்தை விட நீர் விரிவு, நீரை விட நெருப்பு விரிவு, நெருப்பை விட காற்று விரிவு, காற்றை விட ஆகாயம் விரிவு. இன்னைக்கு உலகம் காற்று ஆகாயத்தை இன்ஃபினிட்டின்னு சொல்லுது. அறிவியல் என்ன சொல்லுது? அதுக்கு எல்லையே கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அதையும் அளவிட்டது நம்முடைய சைவம். சிதாகாசம் பராகாசம்னு அளவிட்டது. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அந்த வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை என்ன முடியுமா? அது எப்படிங்க என்ன முடியும்? ஒருவேளை அதையும் என்ன முடிஞ்சாலும் என்ன முடியலாம். ஆனால் சிவபெருமான் திருவடியை தன் சிரத்திலே கொண்டிருந்த அடியார்தம் பெருமையை பாடுவது நம் சேக்கிழார் பெருமான் ஒருவருக்கு மட்டுமே எளிது, எப்பேற்பட்ட தேவர்க்கும் அது அரிது அப்படின்னு சொல்லி ஒரு மகுடமாக வைக்கிறார் நம்முடைய உமாபதி சிவம். அதுபோல இன்னொரு இடம், நம்ம சிவக சிந்தாமணி மாதிரியே இன்னொரு இடத்த வைக்கிறார். அதெல்லாம் குறிப்பா அப்படி காட்டிட்டு போவாருங்க. உள்ள ஆழ்ந்து தேடுனாதான் பொருள் கிடைக்கும். சோழ நாட்டிலிருந்து 2 பெண்கள் பாண்டி நாட்டுக்கு போனாங்க. சோழ நாட்டிலேருந்து 2 பெண்கள், ஒரு பெண் பெரிய புராணத்தில் போறாங்க, ஒரு பெண் சிலப்பதிகாரத்தில் போறாங்க. சிலப்பதிகாரத்தில் போனது கண்ணகி. தம் வாழ்வு முழுமையுமே எல்லாம் இழந்த பிறகு கார்ச்சிலம்பை கொண்டு இனிமேல் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் 2 பேர் போகிறாங்க. அங்கே போன உடனே நெடுஞ்செழியனோட அந்த அரண்மனை, அந்த பொற்கொள்ளன் செய்த சூழ்ச்சி இதெல்லாம் சேர்ந்து கணவன் அங்கே இறந்து படுகிறான். அந்த அம்மையார் நீதி கேட்டு போகிறாங்க. நீதி கேட்டு போய் தவறான தண்டனை நிறைவேற்றப்பட்டு நிரூபிச்சுட்டாங்க. பாண்டியன் சொல்றாரு முத்துப்பரல் என்னுடைய சிலம்பில் உள்ளதுன்றாரு. இவங்க என்னுடைய சிலம்பில் உள்ளது மாணிக்கப்பரல். மாணிக்கம் ரொம்ப விலை கூட. மகாராணி போட்டிருந்த சிலம்புல இருந்ததை விட ஹை குவாலிட்டி கண்ணகி போட்டிருக்காரு. அவ்வளோ செல்வம் சேர்த்து வச்சிருக்காரு கண்ணகியோட அப்பா. சரிங்களா? அப்போ அந்த மாணிக்கப்பரல் அது பார்க்கிறார். மன்னன் நீதி வழிவிட்டது, உயிரை விட்டுட்டார். இது வரைக்கும் ஏற்றுக்கக்கூடியது. அதன் பிறகு எப்படி அந்த புராணம் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னா, கண்ணகி கற்பின் இலக்கணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு பெண். நம்மளுடைய மரபிலேயே
2 வரலாறு இருக்குங்க. ஒன்று சாவித்திரி. சாவித்திரி யமன் கூட்டிக்கிட்டு போன உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தா ஒரு வரலாறு இருக்கு. நலாயினி. நலாயினிக்கு ஒரு சாபம். என்ன சாபம் அப்படின்னு கேட்டால், அவருடைய கணவர் முனிவர், அவர் ஒரு உடல் ரொம்ப ஒரு தொழுநோய் மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டு அவரால் நடக்க முடியாத சூழல். அவரை கூடையில் வச்சு தூக்கிட்டு இந்த அம்மா போகிறாங்க. தூக்கிட்டு போகும்பொழுது போகிற வழியிலே ஒரு முனிவர் சாபம் பெற்று, சாபம் இல்லை, ஒரு முனிவர் தவறாக கழுவேற்றப்பட்டு இருக்கிறார். ஒரு முனிவர் மன்னனுடைய தவறான தீர்ப்பில் கழுவேற்றப்பட்டு இருக்கிறார். கழுவேறது கொடுமையான ஒரு தண்டனைங்க. ஆசன வாயில் தூக்கி உட்கார வச்சுட்டான்னா தலையை பிளந்தோ வாயை பிளந்தோ வெளியில் வர வரைக்கும் அதுலேயே 20 நாள் உட்காந்துருக்கணும். கொடுமையான தண்டனை. முனிவர் மேலே உரசி அடித்து கொண்டு போன கூட முனிவருக்கு வலி ஏற்பட்டு விட்டது. உடனே நீ யாரின் பொருட்டு செல்கிறாயோ அவன் சூரியன் உதித்தவுடன் இறந்து விடுவான்னு சபிச்சிட்டார். தூக்கிட்டு போகிறது முனிவரை, அந்த அம்மையார் மனைவி தூக்கிட்டு போகிறாங்க. நலாயினி சபிச்சிட்டார். பார்த்தாங்க அம்மையார், சூரியன் உதிச்சா கணவர் உயிர் போயிடுமா, சூரியனே நீ உதிக்காமல் இருக்க கடவுன்னு அவங்க சாபம் விடுறாங்க. சூரியன் 3 நாள் உதிக்கல. உடனே தேவர்கள்லாம் ஓடி போய் பிரம்மாட்ட விண்ணப்பம் பண்ணி, பிரம்மா வந்து இந்த முனிவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி அவர் கணவர் பொருட்டு சென்ற கற்பு கரசினோன்னு அவர் தான் கொடுத்த சாபத்திற்கு விமோசனம் கொடுத்த பிறகுதான் சூரியன் உதிச்சது. இப்போ ஏற்பட்ட வரலாறு இருக்கு. இந்த அம்மையாருடைய கணவர் அநீதியால் உயிரிழந்தாரா, யமனை கூப்பிட்டு என் கணவன் உயிரை திருப்பி வை இங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கலாம். ஆனா சமண காப்பியம் என்ன சொல்லுது, பெண்கள் என்றும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், பெண்களுக்கு சொர்க்க போகம் இல்லை, மன்னிக்கணும், முத்தி பேர் இல்லை, பெண்கள் அடுத்த பிறவியிலே திரும்ப ஆணாக பிறந்துதான் முத்தி அடைய முடியும், சமணம் சொல்லுது இப்படி. அப்போ அந்த அம்மையார் மதுரையை எரிக்கிறாங்க. மதுரை, அந்த அம்மையாரின் கணவன் இறந்து படுகிறார். வாழ வந்த இடத்துல, வாழ வந்த நகரம் எரிந்து போகிறது. இப்படியே இந்த பக்கம் பார்ப்போம் சைவத்தில். இங்கேருந்து போகிறாங்க. மாணியார் போகிறது யாரு? மாணியார் மும்முடி சோழனுடைய மகள். அவர் வந்து போர் செய்து வெற்றி பெற்று மகளை கூட்டிகிட்டு போயிட்டார். நாட்டை அழிச்சிரவா மகளை கொடுக்குறியானோன்னா மகளை கொடுக்குறார், வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டார். கூட ரொம்ப புத்திசாலித்தனமா குலச்சிறையாரை கூட அனுப்பிட்டார். இவரையும் கூட வச்சுக்கோங்க. அதாவது குலச்சிறையாரும் மாணியாரும் தான் அந்த நாட்டோட தலையெழுத்தையே மாற்ற போகிறாங்கன்னு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டார். பொன் பாண்டிய கூட்டிகிட்டு போய் சமண சமயம். அந்த அம்மாவோட கற்பு நெறிய பாருங்க, பெருமான மனசெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நெத்தியில் திருநீர் அணிய முடியாதுங்க. மனசெல்லாம் பெருமான், நெத்தியில் சந்தனத்தில் குழைச்சி சந்தனத்தில் பூசிக்கிறாங்களாம். அம்மா மார்பில் தடவி கொள்கிறார்களாம். ஏன்னா திருநீரை நெத்தியில் பூசினா வீட்டுக்காரர் பார்த்துட்டு கண்டு முட்டுன்ட்டு போய் குளிப்பார். எத்தனை தர பொண்டாட்டி நெத்தியை பார்த்து ஒரு குளிக்கிறது, ஒரு வாழ்நாள் பூரா குளிக்கிறதுலே போயிடும். அப்போ கணவன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் திருநீர் அணியில நெத்தியில. ஆனா சைவத்தை கைவிடலை. அந்த உரைப்பு, அந்த பண்பாடை நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, காழிப்பிள்ளையாரை அழைத்து பெருமான் திருவருளும் காழிப்பிள்ளையாருடைய குருவருளும் அந்த அம்மையார் சைவத்தின் மீது கொண்ட பேரன்பும் தவத்தின் விளைவுமாக அங்கே இருந்த கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறுறார். சரிங்களா? மாறின பிறகு நாடும் சமணத்திலிருந்து சைவமாக மாறிடுச்சு. நம்ம ஒப்பு நோக்கி பார்த்தோம்னா அந்த அம்மையார் கணவன் இறந்து பட்டு தன் வாழ்க்கை அமங்கலப்படுது. அதே வாழ வந்த மதுரையிலே நம்முடைய அம்மையார் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து உலகியலில் முடிந்து போக இருந்த தன் கணவன் நிலையை மாற்றி நாயன்மாராக உயர்த்தி பெருமானுடைய திருவடிக்கு செலுத்துறாங்க. எப்பேற்பட்ட அம்மையார் பாருங்க. நாடே சைவமாகுதுங்க. அந்த அம்மையாரால நாடு எரிஞ்சு போகுது, இந்த அம்மையார் நாடு சைவமாகுது. அப்போ சமணத்துக்கும் சைவத்துக்கும் முற்றும் புறம்பா இருக்கு கொள்கை, நெறி, நிலைப்பாடு எல்லாம் என்ற சேக்கிழார் பெருமான் அப்படியே நிறுவிக்கிட்டு போவார். ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டார். இதுதான் சேக்கிழார் பெருமான் உள்ள தனிச்சிறப்பு. வெளிப்படையா இது சைவத்துக்கு எதிரான வரலாறாக நான் இங்கே பாடியுள்ளேன் சொல்லவே மாட்டார். நம்ம தான் அவர் திருவடியை பிடிச்சிக்கிட்டே தேடணும். கொஞ்சம் விளக்கு வெளிச்சத்தில் ஒன்று நான் உணர்த்துவார். சரி, ஒரு பாடல் சேக்கிழார் புராணத்தில் பாடுறாரு. மதுர ராமாயண கதை உரை செய்த வால்மீக பகவனும் ஒப்பல்லன், விதிவழி பாரதம் உரை செய்து கரை செய்த வேத வியாதனும் ஒப்பல்லன், சிதை உற ஆயிர நாவுடன் அறிவுல
சேட விசேடனும் ஒப்பல்லன், இதெல்லாம் ஏத்துக்கலாம். பொதிய மலை குறு முனிவனும் ஒப்பல், அகத்தியர் ஒப்புல்லன்னு பாடுறாரு. அகத்தியர் நம்மாளு. பொதிய மலை குறு முனிவனும் ஒப்பல்லன் புகழ் புனை குன்றை முனிக்கு என்பார்னு பாடிட்டு போறாரு உமாபதி சிவம். அப்போ சேக்கிழார் பெருமானுக்கு வால்மீகி ஒப்புல்லன்னு பாடுறாரு. இவர் நம்ம வியாசர் ஒப்புல்லன்னு பாடுறாரு. அடுத்து ஆதிசேஷன் 1000 நாவோட வேதம் சொன்னாராம், அவர் ஒப்புல்லன்னு பாடுறாரு. அகத்தியர் ஒப்புல்லன்னு பாடுறாரு. இது எப்படி சொல்லிட்டு போறாரு, இது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? சாதாரணமாக தாழ்த்திட முடியுமான்னா சில இடங்களில் நுணுக்கம் பெரிய புராணம் காட்டுது. அவர் பாடிட்டு போனது உமாபதி சிவம் காரணம் சொல்லல, அதான் அதில் பார்க்கணும். உமாபதி சிவம் இந்த காரணத்தால இவங்கெல்லாம் ஒப்பல்லன்னு பாடலை, வெறுமனே ஒப்பல்லன்னு சொல்லிட்டு கடைசியில் அதில் ஒரு பொடி வச்சுட்டு போவார். என்ன சொல்லி முடிப்பாரு? பொதிய மலை குறு முனிவனும் ஒப்பல்லன் புகழ் புனை குன்றை முனிக்கு என்பார்னு சொல்லிடுவார். நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டாரு, என்று பெரியவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ரொம்ப நயமா பாடிடுவார். நம்ம மெய்கண்டார் நூல் செய்வாரு, பெரியவங்களோட வாக்கு அப்படிதாங்க இருக்கும். நூல் செய்து முதல் சூத்திரம் ஏற்றாரு. அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறார். என்மனார் புலவர் என்று கற்றறிந்த பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்ப தன்னுடைய வாக்கு இதுன்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க பெரியவங்க. அதான் பெரியவங்க. தன்னை நீங்கெல்லாம் பெரியவங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்களா? என்ன போல சிறியவன் முன்னாடி உட்காந்து கத்திட்டு இருக்கேன் பாருங்க. நீங்கெல்லாம் பெரியவங்க, அடியேன் சிறியவன் இல்லைங்களா? அப்போ அப்படித்தான் நம்முடைய நூல்கள் அங்கே அமைந்திருக்கிறது. அப்போ இப்படி பாடிட்டு போயிட்டார். இதுக்கு எப்படி நாம் பொருள் காண்பதுன்னு பார்த்தா, ராமாயணத்தை அங்கே வால்மீகி, இங்கே கம்பர். கம்பரே வால்மீகி ராமாயணத்தை ஆல்டர் பண்ணி தான் பாடியிருக்காரு, நேரடியாக பாடல. எந்த இடம்னு பார்த்தா, ராவணன் வருவான் இல்லையா, ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போவான். இதுதான் வரலாறு. இப்போ கடத்திட்டு போகும்பொழுது வால்மீகி ராமாயணத்தில் என்ன பண்ணுவான் ராவணன், சீதையை தூக்கி தன் தொடையில் உட்கார வச்சு கூப்பிட்டு போவான். வால்மீகி ராமாயணத்தில் கம்பரால் அப்படிலாம் பாடவே முடியாது. நம்ம தமிழ் மரபு எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதனால் அதை விட்டுட்டு அந்த குடிசையோட கீழே தரையை பேத்து தூக்கிட்டு போனார்னு பாடிடுவார். மொத்த இடத்தையும் பூமியோட பேத்து தூக்கிட்டு போயிட்டான்னு பாடிடுவார். ஆனால் வால்மீகி அப்படி பாடலை, சீதையை தன் தொடையில் இருத்தி கொண்டு சென்றார்னு பாடுறார். இதை பார்க்குறார் சேக்கிழார். என்னப்பா இப்படி பார்க்கலாமா? வைணவத்தின் பரம்பொருள் ராமர், ராமருடைய பத்தினி மகாலட்சுமி, அதை ஒரு அரக்கன் மடியில் வச்சு கொண்டு போனான்னு பாடலாமா? இது எப்படி பாடுறது? இது ஒத்துக்கு வராதே. நம்ம காப்பியத்தில் அதன் கருத்தை அப்படியே திருப்பி போடுறாரு. பெருமான் இயற்பகை நாயனார் வீட்டுக்கு போகிறாருங்க. பெருமான் இயற்பகை நாயனார் வீட்டுக்கு போகிறார். அங்கே போன உடனே சென்று பெருமானே அவர் வரவேற்று இல்லை உபசாரம் செய்து, பெருமான் என்ன வேண்டி வந்திருக்கிறான்னு கேட்ட உடனே, நீ கொடுக்கறதா இருந்தால் சொல்லுவேன், கொடி வச்சு பேசுவார் சாமி. நான் உன்னை வேண்டி வந்திருக்கேன், நீ கொடுக்குறேன்னு சொன்னால் சொல்கிறேன், என்னன்னு சொன்னாலும் கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்ல முடியும். நீ கொடுக்குற மாதிரி என்னிடம் எது உள்ளதோ அது அடியாருடையது, என்கிட்ட கேட்கவே வேணாம், நீங்கள் தாராளமாக கேளுங்க, உன் மனைவியை நாடி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவாழ்வு தந்தீர்கள், என்கிட்ட இல்லாததை கேட்டு சிரமப்படுத்தலை, இருக்கிறதானே கேட்டீங்க, இந்த நொடியிலிருந்து இவள் உங்களுடைய உடைமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். உடனே அந்த அம்மையார், இதில் என்ன பெரிய ஹைலைட் தெரியுங்களா, கொடுத்தவர்கிட்ட இல்லை பெருமை, ஒத்துக்கணுமே அந்த அம்மா கிட்ட தான் தங்கியிருக்கு பெருமை. இன்று அந்த அம்மையார்ட்ட சொல்றார், நீ இனி இவருடன் செல்வாயாக. உடனே அம்மையார் சொல்றாங்க, இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவேல், என் உயிருக்கு ஒரு நாதர் நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யவும் அத்தனையல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு. எனக்கு தனித்தலைவர் நீங்க, என் உயிருக்கு நாதர் நீங்க ஒரு விஷயம் எனக்கு சொல்லிட்ட பிறகு அதை மீறவோ மறுக்கவோ எனக்கு உரிமை இல்லை, நீங்கள் சொல்வது எனக்கு கடன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் சொல்லிவிட்டு கணவரை வணங்குவாங்களாம். அந்த காலத்து மரபு, எந்த காலத்தில் குழப்பிக்க வேண்டாம்.
கணவரை வணங்குறாங்களாம், திரும்பி வணங்குறார் கணவர். இது மரபு இல்லை. எப்போவுமே கணவனை மனைவி வணங்குறது மரபு. ஏன் வணங்குனார்னா, தன் உடமை இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்போ பெரியவங்க வணங்குறாங்கன்னு திரும்பி வணங்குறார். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, மனதால் திறந்து விட்டார், உடலால் திறக்கல, மனதாலும் கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே போய் பெருமான் பக்கத்தில் நிற்கிறாங்க. இன்னும் பெருமான் கேட்குற, இவங்க கொண்டு வந்து ஊர் எல்லை வரைக்கும் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னு நான் அவரே வரார், நானே இதை செய்திருக்கணும், மன்னிக்கணும், நானே வரேன்னு கூட்டிகிட்டு போகிறார். இந்த பேர் போயிட்டு இருக்காங்க. சுற்றங்கள்லாம் வந்து தடுக்குது. இவர் பெருமான் பயந்து நடுங்கின மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிகிட்டே போவார். இந்த இடத்த நீங்கள் வச்சு பாருங்க, நாயனார் மனைவியை கொடுத்துட்டாருங்க, அம்மையாரும் கூட வராருங்க. முன்னாடி பெருமான் போகிறார், பின்னாடி அந்த அம்மையார் போகிறார். அதுக்கு பின்னாடி யாரும் வந்து ஊர் செஞ்சிடாம கையில் உடைவாளும் கேடையுமா ஏற்பகையார் போகிறார். பெருமானோட நெகம் கூட படல அந்த அம்மையார் மேலே. தனக்கென்று கொடுத்த பெண் தான், நகை கீரல் கூட அந்த அம்மையார் மேலே படல. பேசும்போதே அது பெருமானுடைய கருணை அந்த இடத்துல தெரியும். உலக உயிர்கள் எல்லாமே பெருமானுடைய பிள்ளைங்க. உலக உயிர்கள் எல்லாமே பெருமானுடைய பிள்ளை. இவளை எனக்கு மனைவி போல நான் உரிமை கொள்வதற்கு குடுன்னு வந்து பெருமானால எப்படி கேட்டிருக்க முடியும்? தன் பிள்ளை, என் பிள்ளை எனக்கு உரிமைப்பட்டு கொடுறான்னு கேட்க முடியுமா? ஆனால் பெருமான் முகத்தில் ஒரு காம ரசம் பொழிய பார்த்துக்கிட்டே போகிறான். அப்படிலாம் நடிக்க முடியுமா? நம்ம சாமிக்கு மட்டும்தாங்க அது முடியும். வேறு எந்த சமயத்துலையுமே பார்க்க முடியாது. ஒரு காமுகனுக்குடைய முக தோற்றத்தோடையே கூட்டிகிட்டு போகிறான் சாமி அந்த அம்மையார். இப்போ அந்த அம்மையார் அப்படியே வராங்க, கூட நகை கீரல் கூட படலை, உரிமைப்பட்ட பொருளை தொடக்கூட இல்லை பெருமான். ஆனால் ஒரு காப்பியத்தின் தலைவிய, ஒரு அந்த காப்பியத்தில் அந்த நாயகனுக்கு எதிராக இருந்தவன் தொடையில் நிறுத்தி கொண்டு செல்வதாக புராணம் பாடி உள்ளாரே, அவருடைய நிலை எங்கே இருக்கு, நம்ம நிலை எங்கே இருக்கு? இதனால தான் வால்மீகி பக்கத்திலேயே வர முடியாது அப்படின்னு சொல்லி அற்புதமாக சேக்கிழார் பெருமான் மறுக்கிறார். அடுத்த இடம் சொல்கிறாரு, ராமா நம்ம ஒரு மகாபாரதம் பாடினார் இல்லைங்களா வியாசர், வேத வியாசரும் ஒப்பல்ல இருந்து பாடிட்டார். வேத வியாசர் ரொம்ப பெரியவருங்க, ஆனால் அவரை மறுக்கிறார். ஏன்னா அவர் பாடின நூலில் ரொம்ப வீக்னஸான ஒரு இடம் இருக்குது. என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சூதாடுவாங்க. சூதாடும் பொழுது ஒருத்தரே வச்சு ஆடுவார். 5 கடைசியில் இவர் மட்டும்தான் இருப்பார், எல்லாம் போய்டும், தம்பிங்க வரைக்கும் போயிடுவாங்க. ஒன்றை வச்சு ஆடுன ஒன்று தன்னையும் வச்சு ஆடிடுவார் தர்மர். பஞ்ச பாண்டவர்களும் இழந்துட்டாங்க. உடனே இன்னொரு ஆப்ஷன் தரேன், உனக்கு இழந்த சொத்து அத்தனையும் திருப்பி தரேன், இல்லை ஜெயிச்சுன்னா உன் மனைவியாகிய பாஞ்சாலியை வச்சு ஆடுங்க. சகுனி மனைவியாகிய பாஞ்சாலியை வச்சு ஆடு. சரி, பாஞ்சாலி ராசி நல்ல ராசி, ராசியானவ தான், வந்தால் மொத்தமும் திரும்பி வந்துருமே அப்படின்ட்டு பாஞ்சாலியை வச்சு ஆடுவார். பாஞ்சாலியும் இழந்துருவார், மொத்தமாக வாஷ் அவுட். உடனே துரியோதனன் கூப்பிட்டு போய் பாஞ்சாலியை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பணியாள்கிட்ட சொல்லி அனுப்புவார். ஒரு பாஞ்சாலியை போய் கூப்பிட போனோடனே அந்த மாதிரி தலைவிதி கோலமாக ஒற்றை ஆடையில் அங்கே இதில் இருக்காங்க. அந்த புறத்தில் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்பாங்க, என்னுடைய கணவனாகிய தர்மர் முதலில் தன்னை இழந்த பிறகு என்னை இழந்தாரா, என்னை இழந்த பிறகு தன்னை இழந்தாரான்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவான், முதலில் அவர் தன்னை இழந்து விட்டார், கடைசியில் தான் உங்களை வச்சு ஆடினார், அதுக்கப்புறம் தான் உங்களை இழந்தார். தன்னை இழந்த அடிமைக்கு ஏது மனைவி? அவர் என்னைக்கு தன்னை இழந்தாரோ அன்னைக்கே அவருக்கு எனக்கு உள்ள சொந்தம் அத்து போச்சு, அவர் எப்படி என்னை வச்சு ஆட முடியும்? நான் அவருக்கு உரிமைப்பட்ட பொருளிலே நான் வரமாட்டேன்பாங்க. இந்த இடம் சரியான கேள்வி, இதுக்கு பதில் சொல்ல யாராலையுமே முடியாது. கரெக்டாக கேட்குறாங்க அந்த அம்மா. அவன் திரும்பி போயிடுவான். உடனே துச்சாதனை கூப்பிட்டு, அடிமைக்கு என்னடா கேள்வி, இழுத்துட்டு வாடா சபைக்கு அப்படின்னா முடியை பிடிச்சி எடுத்துகிட்டு வரான். வந்து துகிலூர் இதெல்லாம் நடக்குது. அதன் பிறகு அந்த காட்சியால் அந்த பாரத போராகிய அந்த மிகப்பெரிய அழிவுக்கு விதை அங்கே தான் ஊன்றப்படுதுங்க இந்த நிலை. இது இப்படியே சேக்கிழார் பெருமான் எடுத்து ஒரு புராணத்தில் அமைக்கிறார். அமர்நீதி நாயனார் புராணம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். வருவார், கோவணத்தை கொடுப்பார், நனைஞ்சிருச்சுன்னா மாத்துக்கு வச்சுக்கப்பான்னு கொடுப்பார், மறைச்சிருவார். திரும்பி வெளியில் சென்று கோவணம் நனைந்து விட்டதா வந்து கோவணத்தை கொடுன்னு கேட்பார். கோவணத்தை வச்ச இடத்தையும் சாமி மறைச்சிட்டாரு. தேடி தேடி பார்ப்பார், கிடைக்காது. கிடைக்கலன்னு உடனே கோவணம் கிடைக்கவில்லையே பெருமானே
மணி தரல வேண்டும், நான் வேற கோவணம் கொடுக்குறேன்னு ஏற்றுக்க மாட்டார். அடியாரை நாம் சங்கடப்படுத்தி விட்டோமே, என்ன செய்யறது, தயவு செஞ்சு எதனா ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னோடனே, சரி இதற்கு சமமான பொருள் எது வேணா கொடு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொதுமையாக சொல்லிவிடுவார். அப்போ உடனே அவர் தான் வணிகராச்சே, தராசுக்கா கொஞ்சம் பெரிய தராசை நிறுத்தி, இல்லை நம்ம சமயபுரத்தில் இந்த மாதிரி கோயிலெல்லாம் வச்சுருக்க மாதிரி துலாபார தட்டு உள்ளதை நிறுத்தி, ஒரு பக்கம் சுவாமியோட நினைஞ்ச கோவணம், மறுபக்கம் இவர் அவருக்கு கொடுப்பதாக கொண்டாந்த புது கோவணம் நெய்து அமைத்த, அதெல்லாம் நயமாக இருக்கும், அது பார்ப்போம் புராணத்தில். அந்த கோவணத்தை வைப்பார், எடை நிற்காது. கட்டோட வைப்பார், எடை நிற்காது. உள்ளேருந்து கட்டுக்கட்டாக கொண்டு வந்து வைப்பார், எடை நிற்காது. வீட்டில் இருக்கக்கூடிய நவமணிகள், தங்கம், வெள்ளி, வைர வைடியரத்தை வைக்கலாமா, எனக்கு நேர் நின்னா போதும் அப்படிம்பார். எல்லாத்தையும் வைப்பார், நேர் நிற்காது. கடைசியில் கேட்பார், யானும் என் மனைவியும் மகனும் நிற்பதற்கு திருவருள் செய்ய வேண்டும். இவர் சொல்லுவார், நானோ பிரம்மச்சாரி, எனக்கு நீ கொடுத்துருக்க பொருள் கூட நேர் நிற்க போகிறதில்ல, உதவ போகிறதில்ல, நீ எடைக்கெடை கொடுக்குறதா சொல்கிற. ஏன்னா பிரம்மச்சாரிகளுக்கு மாற்று உடை ஒன்று, அவ்வளோதான். இடுப்பில் இருக்கக்கூடிய உடை மாற்று உடை. போகிற இடத்துல பிக்ஷை சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ வச்சிருக்க பொருள் கூட எனக்கு ஆக போகிறதில்ல, நீ வந்து நிற்கணும்னு விருப்பப்படுற, சரி உன் இஷ்டம் போல செய் அப்படிம்பார். ஒரு என்ன பண்ணியிருக்கணும், 3 பேர் இருக்காங்க. ஒன்று தான் மட்டும் ஏறி இடம் நிற்கலாம், அடுத்து மனைவி பிள்ளை ஒவ்வொருத்தராக ஏற்றிருக்கலாம். இல்லை பையனையோ மனைவியோ ஏற்றி இடம் நேராதான்னு பார்த்துட்டு இவர் ஏறி இருக்கலாம். இவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க, தானும் மனைவியும் பிள்ளையும் ஒன்றா ஏறுறார். இந்த இடத்துல தான் நம்ம சேர்க்கிறார் பெருமான் அங்கே மகாபாரதத்தில் இருந்ததுக்கு ஒரு மாற்று செய்கிறார். என்ன விஷயம்னா, ஒரு திருமணம் செய்து ஒரு மனைவியை கைப்பிடிக்கும் பொழுது, என் காலம் முடியும் வரை உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி அக்னிக்கு முன்னாடி எடுக்கிறோம். என் காலம் முடியும் வரை உன்னை கைவிட மாட்டேன் உறுதிமொழி எடுத்துட்டு, ஒன்று இவர் முதல்ல ஏறி தராசு எடை நேரம் ஆயிடுச்சுன்னா மனைவியும் இவர் அடிமையாக போயிடுவார். மனைவி மக்கள் இங்கே பரிதவிக்கணும், அப்போ கைவிட்ட நிலையாயிடும். ஒருவேளை அவங்கள ஏற்றி அனுப்பிட்டா தானே கடைசி வரை கை கொள்வேன் என்ற இதிலிருந்து மீறின நிலையாயிடும். இந்த 2 நிலையும் ஏற்படக்கூடாது. குடும்பத்தோட போவோம், தொண்டு செய்வோம், எங்க இருந்தாலும் குடும்பத்தோட இருப்போன்னு தன்னையும் இழக்கவில்லை, தன் மனைவியையும் இழக்கவில்லை, குடும்பத்தோடு ஏறி நேர் செய்கிறார் தராசு. அப்போ அங்கே தன்னை இழந்து மனைவியை இழக்க நியாயமில்லாத நேரத்தில் அவர் வச்சு ஆடினார். ஆனால் இங்கே இவர் கொடுக்கும் பொழுதே மனைவியையும் பிரியக்கூடிய சூழல் இல்லை. ஒன்றாவது குடும்பத்தோட போறாங்கன்னு வச்சுங்களேன், அடிமையாகி மனைவியை பிரிய வேண்டிய சூழல் இல்லை. அக்னிக்கு முன்னாடி செய்த சத்தியமும் மீற போறதில்லை. அப்போ தன்னையும் மனைவி மக்களோடு ஒரு சேர கொடுப்பார். அப்போ இந்த இடத்துல மகாபாரத கருத்து முற்றிலுமாக மறுக்கப்பட்டு நம்முடைய நிலையிலே சமப்படுத்தி காட்டுறார் சேக்கிழார் பெருமான். 3வது இடம், 1000 நாவுடன் உரை செய்த ஆதிசேடன் ஒப்பல்லன்றது. பதஞ்சலியாக வந்தார் இல்லைங்களா, ஆதிசேடன் என்ன பண்ணுவார், தில்லையில இருந்து 1000 அந்தன சிறுவர்களை அமர வைத்து அவர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இவர் ஆதிசேஷன்றதுனால 1000 முகத்தோட சொல்லுவார், 1000 பேருக்கும் போய் கேட்குற மாதிரி. இவருடைய மூச்சு காற்றே விஷம் ஜாஸ்தி. அப்போ முன்னாடி ஒரு துணி கட்டி மறைப்பு ஏற்படுத்திட்டு துணிக்கு பின்னாடி இருந்து ஒரு வேதம் சொல்லுவார். துணிக்கு பின்னாடி தான் அவங்க கேட்பாங்க. ஒரு பையனுக்கு ஏதோ சிரம பரிகாரம், வாத்தியார்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் எந்திரிச்சு போயிட்டான். 999 பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையனுக்கு ரொம்ப நாளாக ஆசை, ஏன் நேரா சொல்லாமல் ஒரு துணியை கட்டி வச்சிருக்காருன்னு தெரியலையேன்னு முத வரிசையில் இருந்தவன் டக்குன்னு போய் துணியை விளக்கிட்டான். இவர் வேதம் சொன்ன வேகத்தில் வேதமும் நினைக்கணும் வேதாந்தம், வேதாந்தமும் சொல்லி கொடுக்குறார். வேதாந்தமும் இவருடைய வேதாந்தமும் சொன்ன வேகத்தில் போய் 1000 மேலே மூச்சு காற்று பட்டு 999 சாம்பல் குவியல் கிடக்குதான். 999 சாம்பல் எலும்பு கூட தங்கல, அவ்வளோ வேகம் இவருடைய அந்த மூச்சு காற்றின் விஷம் எரிந்து சாம்பலா கிடக்கு. பதறி போயிட்டாரு. அடடா, வேதம் சொல்லி கொடுக்கணும்னு கூப்பிட்டு 1000 பேரும் இப்படி ஆயிட்டாங்களேன்னு ரொம்ப வருந்துறார். மானிட வடிவம் எடுத்துட்டு வருந்துறார். அப்பதான் சிரம பரிகாரத்துக்கு போற ஒருத்தன் முடியாது வந்து, என்னப்பா நீ யாரு, எங்க போன, உங்கள்கிட்ட தான் வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட கேட்காம சிரம பரிகாரத்தை எந்திரிச்சு போயிட்டேன். அப்படியா, ஒருத்தனாவது தப்பிச்சியே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மனதில் மகிழ்ச்சி, மறுபக்கம் ஆசிரியர் பாடம் நடத்தினதை கவனிக்காம நம்மிடம் அனுமதி பெறாம எந்திரிச்சு போயிட்டான். கோபம், நீ பிரம்ம ராட்சசனாக கடவாயின்னு சாபம் கொடுத்துட்டார் கோபத்தில்.
இதுலேருந்து நமக்கு ஒரு நீதியை காட்டுது. வாத்தியார் பாடம் நடத்தினா கவனிக்கணும், கதை பேசக்கூடாது, பின்னாடி பிரச்சனை வரும்னு காட்டுது நீதி நூல். அதை நான் சொல்லலை. அப்போ சொல்லிவிட்டு மீதம் இருந்த அந்த வேதாந்தங்கள் எல்லாத்தையும் முழுமையாக அந்த பையனுக்கு ஓதி இவர் அனுப்பிட்டு இவர் திரும்பி போயிடுறார். பழையபடி வைகுந்தத்துக்கு போயிட்டார். இப்போ இவரிடம் வேதம் கேட்ட ஒரே பிராமணன் தான் அந்த பையன்தான். இவன் பிரம்மராட்சசனாக மாறி ஒரு ஆத்தங்கரையில் இருக்க அரச மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு எப்போவுமே உள்ள ஒரு அறிவு செய்தி போச்சுன்னா அது வெளிப்படணும்னு நினைக்கும் எப்போவுமே. அது அந்த அறிவுக்கே உள்ள தனித்திறன். இவன் பிரம்மராட்சசனாக இருக்கான், யாருக்கும் உபதேசம் பண்ண முடியாது. இவர் சொல்லிட்டு போறாரு சாபம் கொடுத்தப்பவே, உன்னிடம் யாரும் அருகில் வந்தால் நீ அவரிடம் கேள்வி கேட்டு பதில் சொல்லலைன்னா நீ ராட்சச தன்மையால் அவனை முழுங்கிடுவ. உனக்கு சரியான பதிலை யாருன்னா சொன்னா உன்னுடைய சாபம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனம் சொல்லிட்டு போயிட்டார். அரச இலை ஒன்று பறித்து அந்த வேதாந்தங்களை எழுதி கீழே போட்டுட்டு இருக்கான். மேலே ஏறி உட்காந்து கீழே போட்ட எல்லாத்தையும் ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வேதாந்தங்களை ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பாதி ஆற்று தண்ணியில் விழுந்து போயிட்டு இருக்கு. ஆதிசங்கரை இறங்குறாரு தண்ணியில், எடுத்து பார்க்குறாரு. அதான் அற்புதமான கருத்துக்கள் இலையில எழுதி வருதுன்ட்டு எங்கே அந்த இலை வருதுன்னு பார்த்துக்கிட்டே அந்த மரத்துக்கு போயிட்டார். இதுக்கு இடையில யார் அந்த மரத்தை நெருங்குறாங்களோ அவங்கள பிடிச்சிக்குவான். இவன் சில கேள்வி கேட்பான். வேதாந்தங்கள் எல்லாருக்கும் தெரியாது இல்லை, அவங்க முடிச்சாங்கன்னா உள்ளே போட்டு முழுங்கிடுவான். முழுங்கிட்டு பழையபடி மேலே ஏறிக்கும். ஆதிசங்கர் வராரு, பார்த்துட்டு அவரை பிடிக்கிறதுக்கு வரான். பற்றாதே நில் அப்படின்ட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரிகிறது, என்ன விஷயம் அப்படின்னோன்னா நான் சில கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும்னா கேள்வி கேட்குறான். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். சொல்லி முடித்த உடனே அவனை பிரம்மராட்சச வடிவம் மாறி மானிட வடிவம் பெற்றுவிட்டான். பெற்ற பிறகு இவனும் சாபம் நீங்கி போயிட்டான். இப்போ இவன் படித்த வேதாந்தங்கள்லாம் எங்கே? இலையில் எழுதுனானா பாதி ஆடு தின்றுச்சு, பாதி ஆத்தோட போயிடுச்சு. ஆக 1000 நாவுடன் உரை செய்தவர் வைகுந்தம் போயிட்டார். அவர் திரும்ப உபதேசம் எடுத்து வழி இல்லை. கற்ற 999 பேர் சாம்பலா போயிட்டாங்க. இவன் கற்ற ஒருத்தன் பிரம்மராட்சச வடிவத்திலிருந்து எல்லாத்தையும் எழுதுனா அவையும் பயன் செய்யாமல் போய்விட்டது. இவன் சாதாரண அந்தனச்சூரனாகி போயிட்டான். அவர் ஓதின அவ்வளவு வேதாந்தங்களும் பயனற்று போக சேக்கிழார் பெருமான் நமக்கு பாடிய அவ்வளவு திருப்பாடல்களும் ஒவ்வொன்றும் முத்தாய் நின்று சைவத்தை இன்றும் நன்னெறியில் செலுத்துவதால் அவர் சொன்ன வேதம் நம்முடைய பெரிய புராணத்துக்கு பக்கத்தில் கூட நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அதையும் நிறுவுறார். நின்று விட்டாரா? மகுடம் இதுக்கப்புறம் தான் வர்றார். யாரை கொண்டு நம்ம அகத்திய முனிவரை கொண்டு வச்சுக்கிட்டார். அகத்தியரை காப்பாத்துறதா இவரை காப்பாத்துறதா என்ன பண்றது? தடுமாற்றமான சூழல். என்ன விஷயம்னா, அகத்திய முனிவர் குறுவடிவம் 3 அடி உள்ளவர். நம்ம வாரியார் சுவாமி தான் சொல்லுவார், முனி சிரேஷ்டர் அகத்தியர் அப்படிம்பார். முனிவர்களில் தவ வலிமை உயரமாக நிறைய தவ வலிமை உடையவர் அகத்தியர் தானா. ஒரு முறை ஒரு வனத்துக்கு போய் எல்லாரும் அவங்க குடில் அமைத்து தங்கியிருந்தாங்களாம். அப்போ என்ன பண்ணாங்களாம், ஒவ்வொரு முனிவரும் பெரிய பெரிய தேவர்களுக்கு ஆசனம் போட்டு வச்சுருந்தாங்களாம். அகத்தியர் மட்டும் யாருக்குமே ஆசனம் போடாமல் சிவபெருமானுக்கு மட்டும்தான் போட்டு வச்சுருந்தாராம். அவர்கிட்ட கேட்டாங்களாம், பெரிய பெரிய தேவர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு ஆசனம் போடலையா? எல்லாமே சிவனுக்கு அடக்கம்தான், இவர் ஒருத்தர் வந்தால் போதும். இப்போ மற்றவங்களாம் மற்ற தேவர்களை நாம் பகைத்து விடக்கூடாது, அவர்கள் எழுந்தள்ளி நமக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் பரிபூர்ணப்பட்டு நிற்கிறார். சிவபெருமான் ஒருத்தரே போதும். ஒரு ஆளதான குற்றாலத்தில் நமக்கு குறும்பலாநாதர் கிடைச்சார். இல்லை அங்கே பெருமாள் தானேட்டு இருந்திருப்பார். பெருமாள் வடிவத்தையே குறும்பலாநாதராக மாற்றினவர் இல்லையா அவர். ஒரு முறை பெருமானுடைய திருக்கல்யாணம் நடக்குது, கைலையில் நடக்குது. வடகோடு, கைலை வடகோடு இல்லையா, வடக்கோடு அண்ட சராசரமே குமிஞ்சதுனால தாழ்ந்துருச்சு, தென்கோடு உயர்ந்துருச்சு. உலகம் சமநிலை இல்லாமல் இப்படி நிற்கிது. பெருமான் பார்த்தார், அகத்தியரை அழைத்தார். அகத்தியா சுவாமி, தென்கோடியில் பொதியமலைக்கு சென்று உலகத்தை நேர் செய்வார். கண்ணீர் விட்டு கதறார். முனி சிரேஷ்டர் தவ வலிமை அவ்வளோ உடையவர், கண்ணீர் விட்டு கதறார். சுவாமி, இவ்வளோ அண்ட சராசரத்தையும் காட்டுற காட்சியை அந்த சிறியனுக்கு காட்டக்கூடாதா? சாதாரண முனிவர் இல்லைங்க. அருணகிரிநாதர் பாடுறாரு, சிவனை நிகர் பொதிய முனி அகமகிழ இரு செவியில் இனிய தமிழ் பகர்வோனேன்னு பாடுறாரு.
முருகப்பெருமான் அகத்தியர் காதல உபதேசம் பண்ணாருன்னு பாடுறாரு. அப்பேற்பட்ட பெரிய முனி, சிவனை நிகர் அகத்தியர்ன்றார். சிவபெருமானுக்கு ஈக்குவல்ன்றார் அகத்தியர். யார்? அருணகிரிநாதர். ஏன் அப்படின்னா, நீ வடகோட்டுக்கு தென்கோட்டுக்கு செல், நான் உமக்கு காட்சியை தருகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இவர் பொதிய மலையில் வந்து உட்கார்ந்தாருங்க. கைலாய மலை அண்ட சராசரமே சூழ்ந்திருக்கு, பிளஸ் சிவபெருமான் இருக்கார். இங்க அகத்தியர் ஒரே ஒருத்தர் வந்து உட்கார்றார். 3 அடி குள்ள வடிவம், பேலன்ஸ் ஆயிடுச்சு. அண்ட சராசரத்தை மட்டும் பேலன்ஸ் பண்ணல, சிவபெருமான் வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதை வச்சுதான் பாடினாரு, சிவனை நகர் குருமுனின்னு பாடினார். அப்பேற்பட்டவர் இவர் வந்து தங்கினாரா, சாமி வாக்கு கொடுத்துட்டார், திருமண காட்சியை காட்டுறேன்னு. விட முடியாதுல்ல, லைவ் ரிலே பண்றாருங்க. அவருக்கு என்ன பண்றாரு? லைவ் ரிலே. இந்த தொலைக்காட்சி வந்த புதுசுல நமக்கு வெளியிடத்து செய்திகளை கொண்டு வந்து நமக்கு அறிவிக்கக்கூடிய சேனலாக நமக்கு முதல்ல கிடைச்சது பொதிகை தான். பொதிகையில பெருமான் முதல்ல லைவ் ரிலே காட்டின மாதிரி நமக்கும் உலக செய்திகளை வீட்டில் கொண்டு வந்து காட்டுறதுனால அந்த டிவிக்கு அறிவுபூர்வமாக ஞானத்தோட பொதிகைன்னு பேர் வச்சாங்க. பொதிகையில் தான் முதல்ல லைவ் ரிலே பெருமான் ஒருத்தர் தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கார். அப்படி காட்டினார். அப்பேற்பட்ட முனிவர் நிகர் இல்லைன்னு பாடிட்டார். என்னப்பா இது அப்படின்னு கேட்டா, பெருமான் அவருக்கு தமிழை உபதேசம் பண்ணார் அகத்தியருக்கு. அகத்தியர் தமிழுக்கு இலக்கணம் செய்கிறார். அந்த நூல் பேர் அகத்தியம். அகத்திய நூல்ல இருந்து தான் தமிழ் இலக்கணம் விரியுது. அவருக்கு தலைமாணக்கராக இருந்த நம்முடைய தொல்காப்பியர் அதுல இருந்து ஒரு நூல், அந்த அகத்தியத்தை தழுவி ஒரு இலக்கண நூல் செய்து விட்டார். என்ன திருவருளாலோ அகத்தியம் கால சூழல்ல பெருமான் மறைச்சிட்டார். தமிழுக்கே மூல நூல் தந்தவர், தமிழுக்கே இலக்கணம் பாடியவர் அகத்தியர். அந்த அகத்தியர் கொடுத்த நூலை பெருமான் மறைத்தார். நம்ம சேக்கிழாரும் பாடினாருங்க. அவர் பாடியது தமிழை வாழ்விக்க, சேக்கிழார் பாடியது தமிழை பேசும் பல கோடி அடியார்களை வாழ்விக்க. காப்பி முக்கியமா, காப்பி கப்பு முக்கியமா? குடிக்கிற வரைக்கும் கப்பு வேணும், குடிச்ச பிறகு கப்பை பாதுகாக்க மாட்டோம். எங்க கப்பு கிதறிச்சு எடுத்துட்டு போயிட்டோம். அப்போ தமிழ் என்பது திருவருளையும் அந்த தேவார அது போன்ற சிறந்த செய்திகளை நம்மள்ட்ட கொண்டு வந்து ஊட்டக்கூடிய ஒரு ஊடகம் தமிழ். ஆனால் அதனுடைய பயன் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளை வாழ்விக்கும். தமிழ் என்பது காஃபி கப்பு, கப்புக்குள்ள இருக்க காப்பி இருக்கு பாருங்க, அதுதான் தேவார திருவாசக பெரிய புராண இது போன்ற நூல்களின் சாரம். சாரம் வந்து நம்மள்ட்ட சேர்ந்துருச்சுன்னா, இது மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. எதுக்கு சொன்னாங்கன்னா, நீ செம்மைப்பட்டு விட்டாயானால் நீ உணர்ந்து ஒன்றையும் கற்றுக்கொள்ள தேவையில்லை, பெருமான் அறிவுக்கறிவாக உணர்த்தி விடுவான். அப்போ நமக்கு அறிவு நூலாகிய திருத்தொண்டர் புராணம் உயிருக்கு உறுதி செய்து நம்மை வாழ்விக்குது. அவர் செய்த இலக்கண நூல் தமிழுக்கு உறுதி செய்தது. அதை ஒப்பிடும் பொழுது அகத்தியத்தை விட மேலே ஓங்கி நிற்கிறது நம்முடைய பெரிய புராணம். அதனால பொதிய மலைக்குரு முனிவன் 4 வரி பாடினாரு, 1 மணி நேரம் விளக்க வேண்டியதா. எவ்வளவு பொருள் பொறிந்திருக்கு பாருங்க அந்த நூலெல்லாம். அப்பேற்பட்ட பெருமை மிக்கவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அற்புதமாக பெருமான் திருவருளை அப்படியே ஒருமித்த சிந்தனையோடு நின்று மொத்தமாக வாங்குறார். வாங்கி பெருமான்கிட்ட போய் தில்லையில் நின்று அனபாயன் விண்ணப்பத்திற்காக போறார். பதிகம் நம்முடைய திருத்தொண்டர் விரி அருளி தயவு செஞ்சு பாடுனார்னு சொல்லாதீங்க, இந்த திருவடியில் விழுந்து கேட்டுக்கிறேன். இதெல்லாம் அருளி செய்த நூல், அவருடைய அருள். இது பெரிய புராண நூல் அல்ல, இது சேக்கிழார். இது சேக்கிழார் அல்ல, இதுதான் நடராஜ பெருமான். இது எல்லாத்தையும் உமாபதி சிவம் பாடியிருக்கார். நீங்க பெரிய புராணத்தை வீட்டில் வச்சு பூ போட்டீங்கன்னா நடராஜ பெருமான் திருவடியில் இருந்து போய் விழும் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டிருக்காரு உமாபதி சிவம். ஒரு பேர்பட்டவர், அவர் வாக்கு பொய்யாகுமா? பெரிய புராணம் என்பது நடராஜ பெருமான், பெரிய புராணம் என்பது சேக்கிழார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அப்போ பெரிய புராணம் என்பது 63 நாயன்மார்கள் வடிவம், அதில் மாற்று கருத்தே இல்லை. பரமாச்சாரியர்களோட சேர்ந்த 63 நாயன்மார்கள் வடிவம். சரி, அப்போ அவங்க போனார். பெருமான் அடி எடுத்து கொடுக்கணும். பெருமான் 12 திருமுறையிலே 3 இடம் தாங்க அடி எடுத்தார். முதல்ல எடுத்தது தன்னை பாட அடி எடுத்து கொடுத்தார். பித்தா அப்படின்னு சொல்லி அடி எடுத்து கொடுத்தார், தன்னை பாட. இரண்டாவது அடி எடுத்து கொடுக்கிறார் திருத்தொண்டர்களின் புகழ் பாட, பெருமை பாட, அவர்களை போற்றி பாட. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே, ஒரு முழு வரி முழுமையாக எடுத்து கொடுத்துட்டார்.
மூன்றாவது இடம் உலகலாம். 3 இடம் அடி எடுத்து கொடுத்தாருங்களா? முதல் அடி என்ன? பித்தா. யாருக்கு கொடுத்தாரு? சுந்தரமூர்த்தி சாமியை கொடுத்தாரு. அவரும் சாதாரண ஆளு கிடையாதுங்க, சிவபெருமான நினைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் காரண காரியத்தோடு செய்வார். சுந்தரரை தவிர திருத்தொண்ட தொகையை பாடுறதுக்கு யாராலும் முடியாதுன்னு ஒரு பாவமும் செய்யாதவரை, தருவமே வடிவாக இருந்தவரை, புண்ணியத்தின் புண்ணியமாக இருந்தவரை, மனதினுள்ளே கமலினி அடிந்ததையே நினைக்க வைத்து, அவர் நினைக்கல, நினைக்க வைத்து. பெருமான்ட்ட என்ன தெரியுங்களா ஒரு சிறப்பு? ரூல்னா ரூல், அவரே மீற மாட்டார். ஐயா 4 மணிக்கு வேன் கிளம்பிருன்னு சொல்லிட்டு ஐயா 5 மணிக்கு வர முடியுமா? ஐயா 3:45 வேனில் ஏறினதுன்னா நம்ம யாத்திரை புறப்படணும். அப்போ பெருமான் ரூல்னு போட்டார்னா அவரே அதை மீற மாட்டார். என்னன்னா, பிறவினா வினை இருந்தால் தான் பிறவி. அவர் இந்த உலகத்தில் நிறுவிட்டார். சுந்தரமூர்த்தி சாமி திருத்தொண்ட தொகை பாட வரணும், வினை இல்லை அவர்கிட்ட. பெருமான் பார்க்குறார், வினைன்னு ஒன்று உருவாக்கணும் இவருக்குன்னு. நித்தியப்படி மலர் பறிக்க போகிற நந்தவனத்துக்கு எப்பவும் போல போகிறார். எப்பவும் மலர் பறிச்சுட்டு போகிற கமல்னி அணிதே அந்த பக்கம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கும் இல்லாமல் அன்னைக்கு சுந்தரமூர்த்தி சாமியை பெருமானே பார்க்க வைக்கிறார். பார்க்க வைத்ததனால் வினை வந்தது. வினை வந்த உடனே இங்கு பெண்களை நினைத்தவருக்கு இங்கே இடமில்லை, பூமியில் சென்று அவருடன் காதல் இன்பம் கலந்து அணைவா என அனுப்பி வச்சுறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்படி வந்தாரா? இப்படி வந்தவரை பாட வைக்கிறார். என்னை போற்றி தமிழ் பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்டோன்னே அது அந்த இடம்லாம் பாடலோடு சொன்னால் நல்லாயிருக்கும், நேரம் நெருங்கிருச்சுன்றதுனால அப்படியே தொட்டுட்டு போகிறேன். பாடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, என்ன அறிந்து பாடுவேன் சுவாமி, உன் பெருமை எனக்கு தெரியாதே, நீ என்ன சொல்லி பாடணும்னு சொல்லி நீயே உணர்த்து அப்படின்னோடனே பெருமான் உடனே பித்தா என்ன அடி எடுத்து கொடுத்தார். இதில் என்ன ஒரு சிறப்புனா, பெருமான் இவரை தடுத்தாட்களில் வரும்பொழுது இவரே அவரை பித்தனோ மறையோன்னு பேசியிருப்பார். அவர் என்ன பண்ணார்? அவர் தன்னை நோக்கி கொடுத்த சொல்ல திருப்பி கொடுத்தார். தன் உள்ளே இருந்து சொல் கொடுக்கல. பித்தான்றது பெருமான் உள்ளே இருந்து கொடுத்த சொல் அல்ல, சுந்தரமூர்த்தி சாமி கொடுத்த சொல்ல திருப்பி கொடுத்துட்டார். அப்போ அந்த அடி சாமி அடி எடுத்து கொடுத்தது அல்ல, அது திருப்பி கொடுத்தது. மிச்சம் 2 இடத்த பார்ப்போம். திருத்தொண்ட தொகை அடி எடுத்து கொடுக்குறாரு. தில்லை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் ஒரு முழு வாக்கியம் எடுத்து கொடுத்தாரா? எடுத்து கொடுத்து திருத்தொண்ட தொகை பாட வைத்தார். இது பெருமானே தானே அடியெடுத்து கொடுத்து பாட வைத்த நிலை. இன்னொன்று உலகலாம், இதுவும் தானே அடி எடுத்து கொடுத்தது. ரெண்டுமே பெரிய புராணத்தின் பொருட்டு வந்த அடி. முதலிடம் திருத்தொண்ட தொகை, அது அப்படியே விரிந்து நம்பியாண்டார் நம்பியால் வகை நூலா விரியுது. அது இன்னும் விரிந்து பெரிய புராணமாக வருது. அப்போ நேரடியாக பார்த்தாலும் மறைமுகமாக பார்த்தாலும் பெரிய புராணத்துக்காக 2 தடவை அடி எடுத்து கொடுத்துருக்கிறார் நம்முடைய பெருமான். அப்போ எடுத்து கொடுத்தார். இவர் வேண்டின உடனே இவருக்கு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கூட போனால் இன்னைக்கு பார்த்துக்கலாம். கிரேஸ் டைம், நான் கம்பிகச்சில் வேலை பார்க்குறோங்க, அதனால எங்களுக்கு கிரேஸ்க்கே பழகிட்டோங்கய்யா. முன்னாடி அங்கே அனுபவிக்கிறோம், இங்கே பின்னாடி கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போது அடி எடுத்து கொடுக்குறார். கொடுத்த உடனே இப்போது இதை ரொம்ப அழகாக நயமாக சொல்லுவாங்க. ஒருத்தன் படித்து பட்டதாரி, அவனும் 2-3 வருஷமாக வேலைக்கு முயற்சி பண்ணான், கிடைக்கல தொழில். உடனே ஒருத்தர் பெரியவர் கூப்பிட்டு 5 கோடி ரூபா முதலீடு, சூப்பர் மார்க்கெட், உட்காந்து நடத்துறியா? என்ன கஷ்டம், சேரை இழுத்து போட்டு ஜம்முன்னு சாஞ்சி உட்காந்துட்டு ஏசியில் பில்லை வாங்கி பார்த்து கல்லால் காசு கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். சக்கரை பொங்கலாக இனிக்காதா இல்லையா? தேனா இனிக்கும். அப்படி பெருமான் உலகெலாம்னு முதல் கொடுத்தாராம். அது பெரிய புராணத்துக்கு முதல் சொல்லல்ல, அந்த உலகெலாம் என்ற சொல்லே பெரிய புராணம். இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்தா 5 கோடி ரூபாய் வச்சு கொடுத்தாரு. அவருக்கு இயர்லி டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 50 லட்சம், அது எல்லாமே லாபம். 50 லட்சம் லாபம் வருது. எவ்வளோ லாபம் எடுத்தாலும் முதல் எது? வச்சு கொடுத்த 5 கோடி தான் முதல், அது மாறாது. இவர் 500 கோடி கூட சம்பாதிக்கலாம், அது வேற விஷயம். முதல் எல்லாத்துக்கும் 5 கோடி ரூபா போட்டது தான். அப்போ பெரிய புராணத்தில் 4286 பாடல் பாடினாலும் அவ்வளவு பாடலுக்கும் முதலீடாக நிற்பது உலகலாம் என்ற ஒரே சொல், மந்திர சொல். அப்போ பெருமான் கொடுத்ததை கொண்டே பெருமானை நாம் போற்றி பரவுகிறோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருளி செய்தவற்றை கொண்டே அவன் திருவடியை போற்றுவது போல இந்த உலகலாம் என்ற சொல்லை 16 இடங்களில் சோடச மரியாதையாக சேக்கிழார் பெருமான் திரும்ப அவருக்கே உபசாரமாக பயன்படுத்தி காப்பியம் அமைக்கிறார். உலகலாம் அடி எடுத்து கொடுக்கிறார் இல்லைங்களா? இதை வைத்து தொடங்குகிறார்.
நூல் செய்யும் பொழுது பாயிரம் பாட வேண்டும் என்பது மரபு. 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் அல்லவே அப்படின்றது நம்முடைய இலக்கண நூல்கள் வகுத்த நெறி. அப்போ இவர் பாட ஆரம்பிச்சிட்டார். பாடணும் ஆரம்பித்த உடனே நேரடியாக நூலுக்குள்ளே போக முடியாது. பெருமான் அடி எடுத்து கொடுத்த வச்சு பாயிரம் தான் பாடணும். ஏன் பாயிரம்னு ஒன்று தேவைன்னா, அந்த காலத்து மரபுல இப்போ இன்னைக்கு உள்ள மாதிரி இது ரிலேட்டடாக நூல், இது ரிலேட்டடாக நூல் லைப்ரரியில் போனால் அந்தந்த செக்ஷன் பிரித்து வச்சுருப்பான். அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சுவடி கிடச்சிதுன்னா அதை படித்து பார்த்து தான் என்ன பாடியிருக்காங்க புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த நூல் எதை பற்றி பேச வருதுன்றதை முதல்ல அறிவிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணும். அப்படி இன்ட்ரடக்ஷன் போல் அமைந்ததும் தான் வழிபடு கடவுளையோ அல்லது ஏற்புடை கடவுளையோ வாழ்த்தி தொடங்குவதுமாக அமைந்தது பாயிரம். அப்படி பாயிரத்துக்கு பல உறுப்புகள் இருக்குது. அது யார் பாடியது, அது பாடப்பட்ட எல்லை, எந்த மன்னனுடைய சபையிலே அரங்கேறியது, இதை எந்த உலகம் ஏற்றுக்கொண்டது, இதற்கு யார் உரை செய்யலாம், நிறையா இருக்குது இலக்கணம். அதெல்லாம் உள்ளெல்லாம் போக வேண்டாம், நமக்கு நேரம் ரொம்ப குறுகலாக இருக்குது. அப்போ அந்த பாயிரத்தை முதலில் தொடங்குகிறார். நமக்கு பாயிரம் என்பது 10 பாடல். அது பெரிய புராணத்து 13 சருக்கத்துக்குள்ளே வராது. முதல் சருக்கம் திருமலை சிறப்பில் தான் தொடங்குது. 13 சருக்கத்தில் முதல் சருக்கம் திருமலை சிறப்பு 11வது பாடல் தான் தொடங்குது. அப்போ பெரிய புராணத்தின் 2 காண்டங்களில் வந்து பொருந்தும் பாயிரம், ஆனால் சருக்கங்களில் பொருந்தாது. நம்முடைய பெரிய சேக்கிழார் பெருமான் நூலை எப்படி அமைத்து செய்கிறார், 2 பாதியாக பிரிக்கிறார். ஒரு பாதி என்பது நம்முடைய திருமலை சிறப்பு, பாயிரத்தில் தொடங்கி திருமலை சிறப்புலேருந்து வரிசையாக வந்து நம்முடைய திருநாவுக்கரசர் புராணம் அமையப்பெற்ற சருக்கமாகிய பெருமானம். திருநாவுக்கரசரை பற்றி வர்ற பாடல் எப்படி தொடங்கும்? இது திருத்தொண்ட தொகை பெருமானம் 9வது வரி வந்து இவருக்கு திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட, அது வரைக்கும் அந்த 5 பாடல் எடுத்து ஒரு பாடலின் தலைப்பை ஒரு சருக்கமாக அமைத்து 5 சருக்கத்தை எடுத்துக்கிட்டார். அதுக்கு முன்னாடி திருமலை சிறப்பு, திருமலை சிறப்பை திருமலை சருக்கம் எடுத்துக்கிட்டார். இப்படி திருமலை சருக்கம், தில்லை வாழ்ந்தனர் சருக்கம், இல்லையே எண்ணாத சருக்கம், உம்மையா உள்ளகாண்ட சருக்கம், திருநின்ற சருக்கம், 5 சருக்கத்தை அமைத்து முதல் காண்டமாக செய்து விட்டார். 2ஆம் காண்டத்திலிருந்து வம்பராவரி வண்டு சருக்கம் தொடங்கி கடைசியில் மன்னிய சீர் சருக்கம் வரைக்கும் பாடி அதற்கு அடுத்து ஒரு சருக்கம் சேர்க்கிறார், திருமலை வெள்ளானை சருக்கம். வெள்ளானை சருக்கம் வரை சேர்த்து முன்னாடி 5 பின்னாடி 8 2ஆக பிரித்து 13 சருக்கமாகவும் 2 காண்டமாகவும் பிரித்து நூலை அழகாக அமைத்து செய்கிறார். இன்னைக்கு தொடக்க நாள்ன்றதுனால முதல் பாடலை பாடிட்டு நிறைவு செஞ்சிருவோம். நம்ம அடுத்தடுத்த அமர்வுலேருந்து நூலுக்குள்ளே போய் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நிர்மலிவேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ரொம்ப எளிமையான பொருள் என்ன அப்படின்னா, பெருமான் உலகெல்லாம் பெருமான் கொடுத்த முதலை கொண்டு பாடத் தொடங்குகிறார். பாடலை எப்பவுமே பாடத் தொடங்கும் பொழுது பெருமையை கூறி சிறப்புகளை கூற வேண்டும். இது எப்பவும் உள்ள மரபு. இவ்வளவு நேரம் பெரிய புராணம் பேசல, பெரிய புராணத்தின் பெருமையை தான் பேசணும். அதுபோல பெருமையை கூறி அதன் பிறகு நூலை உணர்த்த வேண்டும். இப்போ எடுத்த எடுப்புலேயே அடியார் சிறப்பை பாடணும். அடியார்கள் எதை பற்றுக்கோடாக கொண்டுள்ளார்கள்? பெருமான் திருவடியை பற்றுக்கோடாக கொண்டுள்ளார்கள். அப்போ பெருமானை முதல் ஏற்றி பாடணும் எடுக்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்ன சொல்ல வரார்? பெருமான் பெருமை என்னவென்றால், இந்த உலகம் அல்ல, எந்த உலகத்தில் உள்ளவர்களாலும் பெருமானுடைய அந்த பெருமையையும் அவன் சிறப்புகளையும் அவன் தன்மையையும் ஓதவும் முடியாது, நம் உள்ளத்தால் உணரவும் முடியாது. அப்பேற்பட்ட சிறப்பை உடையவன் பெருமான் எடுத்த உடனே அவன் சொரூப நிலையை பாடுறார். இன்னொரு விஷயம், நம்ம சைவம் மட்டும்தான் பரம்பொருளின் சொரூபத்தை தொட்டது. வேற எந்த சமயமும் சொரூபத்தை தொடலை. சொரூபம்னு ஒன்று தெரியவே தெரியாது அவங்களுக்கு. சைவ சமயத்துக்கு, சித்தாந்த சைவத்துக்கு மட்டும்தான் தனிச்சிறப்பு. அப்போ சொரூபத்தை எடுத்த உடனே சொல்றார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். இங்கே அரியவன் சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கலாமோ பாடிடலாமோனா அருமை இன்மை மேல நின்று அமைக்கிறார். நம்மளுடைய பரிமேலழகர் உரை செய்வார் திருக்குறளுக்கு. ஒரு இடத்துல
அருமை அப்படின்னு சொல்லி பாடிட்டு போயிடுவார் திருவள்ளுவர். பாடலாம் சொன்னால் லேட் ஆகிடும், 12:05 ஆயிடுச்சு. அதனால் நான் ரொம்ப சிக்கனம் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அருமைன்னு பாடிட்டாரு, உரை செய்கிறார் பரிமேலழகர். ஒருவேளை அருமை என்றால் முயற்சி செய்து பெற்றுவிடலாமோ என்று நாம் எண்ணக்கூடாது. அருமை இன்மை மேல் நின்றது, அது நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்றாரு நம்முடைய பரிமேலழகர். அதுபோல இங்கே அரியவன் என்ற அருமை இன்மை மேல் நிற்க, அவனுடைய பெருமையை, அவனுடைய புகழை, அவன் தன்மையை நம்மால் உணரவும் ஓதவும் முடியாது. அப்பேற்பட்டவனா, அப்போ அவனை பற்றி என்னப்பா நான் என்ன பண்ண போகிறேன்? அருமையான விஷயமா இருக்குது, முடியாத விஷயமா இருக்குது. அவனை எப்படி பிடிக்கிறது, அவன் எப்படி திருவள்ளுவர் செய்வான்? வேறுபட்டவனாக இருந்தாலும் கருணை கொண்டு நம் பொருட்டு இறங்கி வருவான். அதற்கு குறியீடாக சிரசிலே 2 பொருளை தாங்கியிருக்கான். நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், நிலவாகிய கங்கையையும் பிறை சந்திரனையும் சிரசிலே சூடியுள்ளான். அப்பேற்பட்ட கருணையாளன் அவன். அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கே. இப்போ நிலவுக்கும் ஜடப்பொருளாகிய கங்கைக்கு நிலவுக்குமே இறங்கி வந்தானே, எனக்கும் ஈஸியாக கிடைச்சிருவானோ? அப்படி ஈஸியாக கிடைச்சிருவான்னு நினைக்காத. அழகில் ஜோதியன் அம்பலத்திலே ஆடுவான். அவனை நீ பற்ற வேண்டும் என்றால் அவனுடைய மலர் சிலம்பாகிய தூக்கிய திருவடியை அவன் வாழ்த்தி வணங்குவான். அந்த தூக்கிய திருவடியை எந்நேரமும் சிந்தையிலே கொண்ட அடியார் திருவடியையும் வாழ்த்தி வணங்குவாம் என்று நடேச பெருமானையும் வாழ்த்தினார். அந்த பாடலிலேயே காப்பிய முழுமையிலும் தூக்கிய திருவடியாகிய அந்த திருவடியை சிந்தையிலே கொண்ட அடியார் பெருமக்களையும் ஒரு சேர வாழ்த்தி அந்த நூலுக்கு துவக்கம் செய்கிறார் என்ற அளவிலே நாம் இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். அடுத்தடுத்த அமர்வுகளிலே நூலின் உள்ளே சென்று தொடர்ந்து நாம் சேக்கிழார் பெருமான் காட்டக்கூடிய இந்த நலச்சிறப்புகளை சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். என்று மின்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளம் ஓங்கிட மண்டுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். வான் மகிழ்வழாது பெய்க மலி வளஞ்சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் லோங்க நற்றமும் வெள்ளி மல்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். காவாய் கனகத்திரளே போற்றே. திருச்சிட்டம்பலம். மீடியார் பெருமக்களே, நாம் இதுவரை தொண்டமாக்கதையாகிய பெரிய புராணத்திலிருந்து சில செய்திகளை அடியேன் சிற்றறிவுக்கு பெருமான் உணர்த்தியபடி இங்கு சிந்தித்தோம். அந்த தொண்டமாக்கதையாகிய திருத்தொண்ட புராணத்தினை குருவர்களும் திருவர்களும் ஐயாவோட ஆசீர்வாதத்தோடு நம்ம தொடர்ந்து இங்கே சிந்திக்கலாம். பெருமான் திருவர்களோடு அடியார் பெருமக்கள் முடிந்த அளவு தவறாமல் கலந்து கொண்டு இந்த சிவானந்த தெல்லமுகத்தை அனைவரும் அருந்தி பெரு வாழ்வடைய வேண்டும் என்று அடியார் பெருமக்கள் திருவடியை இன்னும் சிரத்திலே கொண்டு விண்ணப்பம் செய்கிறேன்.